रामादेशाय नमः। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकृपयारङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विदेयमनुगणं युष्ठदा पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं मुनिवर्मणकं देधिकं संश्रयेऽहं வேதாந்தலக்ஷ்மணமுனிந்த கொஞ்சம் முள்ளமாக சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் வேகமாயிடும். ரொம்ப உறக்க சொன்னால் சத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேதாந்தலக்ஷ்மணமுனிந்த கிருபாத்த போதம் தத்பாதயுக்மதீரகுபிருங்கராஜம் தையந்த யுக்மகத பூரிபரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்ஸ்ரீவாதயோகீஸ்வரமுனிகருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரபிதஸ்வாத்மபாரம் श्रीमत्श्रुत्यन्तरामावृतमुनिगुणे प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजै तिरुपतिं सन्धेये ज्ञानवाद्धिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीपादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाक्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमब्रह्मं श्रये देशिकेन्द्रम्. श्रीरङ्गेशवदे समर्पितफलं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरूत्तमेन श्रुत्यन्तविद्यात्मनः प्रातश्रुत्यपदं सयुग्महृदयं श्रीवादरामानुजात् श्रीश्रीवादमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये. श्रीकृष्णदेशिकपदामृतभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकेतीन्द्रषठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः. श्रीरङ्गनाथगुरुवादसर्वोजगंसं वेदान्तदेशिकपदाम्बुजभृङ्गराजं श्रीमद्यतीन्द्रषटकोपदयावलम्बं वेदान्तलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. पर्याय भाष्यकाराय प्रणताप्तिं विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः. श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयध्वजं स्वामित्रगुणोद्भूतं वरदार्यमहं भजे. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो वेदनिधत्तां सदागति. अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामणं रामं पद्माक्षयनाथ षड्जित्सेनेशरमा रमापतीं वन्दे. என்னுயிர் சந்தடித்தவரைச் சரணம் புக்கு யான் அடைவேவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் திரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி மன்னரியவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமணி சடகோபன் சேனநாதன் இன்னமுதத் திருமகள் என்று வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. திசந்து மேதேவ சதாத்பதீயாக தயாதலங்காணுஜலா கடாட்சாக ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷதந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரிதகாமதேனும் சந்த ஸ்ரீரங்கபிருத்வீசரணத்ராணசேகராக ஜெயந்தி புவனத்ராணபதபங்கஜலேணவः பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜாம் யதுபக்ஞமசேஷத பிருथिव्याம் பிரதிதோ ராகவபாதுகா பிரபாவः ஸ்ரீவிஷ்ணுசித்தகுடநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவாண்யாம் கோதாமணன்யசரணः சரணம் பிரபத்யே. வேயர்புகழ் வில்லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததை ஒரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. ஸ்ருதீனாமுத்தரம் பாகம் வேகபத்யாச்ச தட்சிணம் காமாததிவசஞ்சீயாத் கச்சிதத்புதகேசரி. ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமணமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதः ததிதராணி கிருணாய மேனே. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वयानाम्
ஆத்யஸ்ய குலபதேர்முகுடாபிராமம் ஸ்ரீமத்தரங்கியுகடம் பிரணமாமி மூர்த்னா பூதந்தரச்சமகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகி பாகான் பக்தாங்கிரேணு பதகாளயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜினிகடிதம் வியாபலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமைரமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வரியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொருளு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருடவல் லபல் வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாற்றம் நாம் கடபாவண்ணமே நல்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகல பூங்குவளைப் போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமழை பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். பாகவதாளுக்கு மங்களாசாசனங்கள் திருப்பாவும் 3வது பாசுரம். இந்த பாசுரத்தாலே நாட்டாருக்கு இந்த விரதம் பூர்த்தியானால் ஏற்படக்கூடிய சமிருத்தியை சொல்கிறாள், கொண்டாடுகிறாள்னு சொல்லி ஆச்சாரியால் தான் அனுபவிக்கிறாள். என்ன அப்படின்னு கேட்டால், நாச்சியார் பிரதானமாக தான் கண்ணனை அடைவதற்காக நோன்பு ஆரம்பித்து அந்த நோன்பிலே அனைவரும் கிருஷ்ண சம்சேஷத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த நோன்பு ஆரம்பிக்கிறார். ஆக இவர்களுடைய உத்தேசம் கிருஷ்ணனை சேவிக்கிறது, கிருஷ்ணனோட இந்த நோன்பை நடத்துதல், கிருஷ்ணனை நாயகனாக வச்சுன்னு இந்த நோன்பை நடத்துதல். இதற்கு பலன் கிருஷ்ண சம்சேஷமே. அதுதான் கடைசியில் எப்போதும் இருக்க போகிறோம், உன்னோடையே சேர்ந்து இருக்கணும்னு பிரார்த்திக்கக்கூடிய பலனும் கிருஷ்ணானுபவமே பலன். ஆனால் வியாக்கியானங்கள் அழகாக அனுபவிக்கிறா. சில அந்தரங்கமான தாய்மார்கள் செவிலித்தாய்னு சொல்கிற மாதிரி கோபி பாவனை, அந்த கோபிகளுக்கு கூட துணையாக வரும்போது கிருஷ்ணன் பிரதானமாக எல்லாத்துக்கும் ஒத்தாசையாக இருந்தாலும் கூட வரக்கூடிய பெரியவர்களான ஸ்திரீகள் தாய் ஸ்தானமாக இருக்கிறவா. அவள் சொன்னாலாம், வருஷாத்சமாக நோன்பு நோர்க்க இடையர்கள் நியமித்தார்களே, அதை பிரார்த்திக்க வேண்டாமானாலாம், அது கட்டாயம் ஏற்படும்னு இந்த பாசுரத்தாலே சொல்கிறாள். நாங்கள் நம் பாதைக்குச் சாற்றி நீராடினால் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொல்லி நாட்டாருக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனத்தை சொல்லுகிறாள்னு வியாக்கியானம் பண்ணலாம். லோகக்ஷேமார்த்தம் பல நல்ல காரியங்கள் யாகாதிகள் பண்ணும்போது ஆயுராசா ஆஸ்தே பிரஜாஸ்வமாசாஸ்தே என்று தொடங்கி திவ்யம் தாமாசா ஆஸ்தே விஸ்வம் பிரியமாசா ஆஸ்தே எதனேன கதிராசா ஆஸ்தே அப்படின்னு சொல்லி பல பிரயோஜனங்களை சொல்வாள் லோகத்துக்காக. எல்லோருக்கும் எல்லா பயன்களும் ஏற்பட வேணும். நம் சம்பிரதாயத்தில் எதா இருந்தாலும் சொஸ்தி சொல்லும்போது சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து உத்தரோத்தராபிவிருத்திரஸ்துன்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கும் போதெல்லாம் சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு சொல்கிறது வழக்கம். அதுக்காக நாட்டாருக்கு ஏற்படக்கூடிய சமிருத்தியை சொல்லுகிறாள் அப்படிங்கிறாள் இந்த பாசுரத்தில். இவர்கள் இசைந்தார்கள், தங்களை விரதத்துக்காக அனுமதித்தால் அவர்களுக்கு ஒரு சமிருத்தியை சொல்ல வேணும், அனுமதிக்கிறவா. அதே மாதிரி வக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன்னு, அதே மாதிரி எம்பெருமானை தியானம் பண்ணுறது, கீர்த்தனம் பண்ணுறது, எம்பெருமானுடைய கதைகளை கேட்பவர்கள் சொல்லுங்கோன்னு கேட்கிறவா, அதை கேட்டு ஆனந்திக்கிறவா. சொல்கிறவன் எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணும்னு சொல்லும்போது எல்லாருக்கும் நல்ல பயன் கொடுக்கும்.
பாகவதத்தில் ஸ்ரீபாகவதத்தில் சொல்லும்போது வக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன்னு புனாதிகி அவர்களெல்லாம் பவித்திரப்படுத்துறது பகவன் நாமா பகவத் கதைன்னு சுகபிரம்மம் சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறது. பக்தானா சொல்கிறவன், பிரிச்சகாம்னா கேட்கிறவன். இந்த கேட்கிறவன்னா கேட்டு ஆனந்திக்கிறவன் இல்லை, அதை பிரश्னம் பண்ணி எனக்கு சொல்லு என்ன விஷயம், இதை எனக்கு சொல்ல வேணும்னு கேட்கிறவன் பிரிச்சகர். இந்த காலத்தில் ஆர்கனைசர்ஸ்னு வச்சுக்கலாம். அவளுக்கு நிறையா காரியங்கள் இருக்கும். உட்கார்ந்து அந்த கதையை காதுக்கு ஆனந்தமாக கேட்கக்கூடியவர்கள் ஸ்ரோதாக்கள். அதனால்தான் பக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன்னு எல்லா இடத்துலையும் ஒத்தனை பிரதானமாக வச்சுட்டு மற்றவாளுக்கு சொல்லுவாளாம். அர்ஜுனன் சந்தேகம்னு சொல்லி சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், எனக்கு இது ஸ்ரேயஸு எச்ரேயஸ்யாது நிச்சிதம், கட்டாயமாக எனக்கு இது மேன்மையோ நன்மையோ தது மே ப்ரூஹி, அதை எனக்கு சொல்லுனா. சொன்னது ஒத்தனுக்கு உபதேசம் பண்ணதா இருந்தாலும் கீதை எல்லாருக்கும் வேண்டியபடி எங்களை சொல்லித்து. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விராம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் மணிபுங்கபம். நாரத மகர்ஷி வந்தார் வால்மீகியோட ஆசிரமத்துக்கு. வால்மீகி கேள்வி கேட்டார். வால்மீகிக்கு சொன்ன விற்த்தாந்தம் தான் ராமகதை. பின்னால் வால்மீகி ராமாயணமாக பண்ணி லோகத்துக்கு உபகாரம் பண்ணார். ஒருத்தனுக்கு சொன்னது பலருக்கு உபகாரமாக இருக்குது. பக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன்னு அந்த ராமகதையை நாம் இப்போ கேட்கிறோம், இப்போ சொல்கிறவா இருக்கா, அதற்காக நீங்கள் சொல்லணும்னு பிரார்த்திக்கிறவா இருக்கா. எல்லாரையும் அது பவித்திரமாக்கும், நல்லது கொடுக்கும்னு சொல்கிறது. அதே மாதிரி இவளும் தன் நோன்பு பூர்த்தியானால், இந்த பாவை நோன்பு, மார்கழி நீராட்டம், காத்தியாயனி விரதம், அது பூர்த்தியானால் அதனாலே நாட்டாருக்கு கிடைக்கக்கூடிய பலனை இங்கே சொல்லுகிறாள்னு இதற்கு முதல்ல எல்லா பாசுரத்துக்கும் சாதத்தை குறிப்பிடுவா. அந்த இடத்துல சொல்கிறாள். முதல் உபனிஷத் பாஷ்யக்காரர் சொல்கிறார், விரத பலம் உபதிசந்தி, விரதத்தோட பலனை சொல்கிறாள் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் ஆரம்பத்தில். அது என்ன பலன்னா, இந்த நோன்பு நோக்கக்கூடிய பிரகாரத்தில் எம்பெருமானுடைய திருநாமங்களை நன்கு கீர்த்தனம் செய்து இந்த நோன்பை நன்கு அனுஷ்டித்து பூர்த்தி செய்தாள்னு வருது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நம் பாவைனா இந்த பாவை நோன்புக்கு, பாவைங்கிற விரதத்துக்கு, காத்தியாயனி விரதத்துக்கு, ஆண்டாளுக்கு, நம் பாவை நோன்புக்கு சாற்றி ஒருப்பட்டு, சாற்றுதல் இல்லையா. சாற்றுனா கைங்கரியத்துக்கு சாத்தல். அத்தியாபக கைங்கரியத்தில் சாத்தினவாள்னு உண்டு. திருவேந்திரபுரத்தில் போனால் கோஷ்டிகளில் சாதாரணமாக அத்தியாபகால் வேதபாராயணக்காரா, ஆழ்வாருடைய கோஷ்டி முதல்ல எல்லாருக்கும் எடுத்த உடனே சாதித்தருளா சொல்லும்போது சட்டாரி முதல்ல மரியாதை பண்ணி சாதிச்ச உடனே சாதித்தருளா சொல்லி தொடக்கம் பண்ணுவா, தனியன்களை சொல்லுவா. முடிஞ்ச உடனே அந்த பிரபந்தத்தை விண்ணப்பம் பண்ணுவா. அந்த கோஷ்டிக்கு மரியாதை. இது சாதாரணமாக பழக்கம் எல்லா இடத்துலையும். சில ஊர்களில், ஒவ்வொரு ஊர்களில், திவ்ய தேசங்களில் ஒவ்வொரு கிரமம் இருக்கும். சில ஊர்களில் சடாரினா சாதிக்கிறது இல்லை, நேரம் இருக்கிறது பெரியவா. அதற்குன்னு சாற்றியவர்கள் அருளப்பாடு சாதித்தருளா சொன்ன உடனே தொடக்கம் பண்ணிடுவார். இந்த சாற்றியவர்கள்னால் என்ன, அந்த கைங்கரியத்துக்குன்னு சாற்றியவர்கள், அதற்கென்று உருப்பட்டவர்கள். பெருமாள் சந்நிதியில் அதற்குன்னு பிரத்யேகமாக ஒரு நாள் அந்த கோஷ்டிக்காரா எல்லாரும் அங்கீகரித்து இவனை அந்த கைங்கரியத்துக்காக சாற்றினவனாக அங்கீகரிக்க வேணும். திருவேந்திரபுரம்ங்கிற க்ஷேத்திரம் வசதியான க்ஷேத்திரம். தேசிகன் யோகம் பண்ணி ஹயக்ரீவனை சாட்சா்காரம் பண்ணதான க்ஷேத்திரம். கருட மந்திரத்தை ஜபிச்சு கருட சாட்சா்காரம், ஹயக்ரீவ மந்திரோபதேசம், ஹயக்ரீவ மந்திர ஜபம், யோகத்திலே ஹயக்ரீவன் நேர ஏழி சாட்சா்காரமாகி தேசிகனுடைய நாக்கில் தன் தாடாரசத்தை இட்டதான பிரபாவம் தேசிகன் கவிதார்க்கிக சிம்மமாக சர்வதந்திர சுதந்திரராக பிரகாசிச்சார் அப்படின்னு சம்பிரதாயம். அந்த திருவையிண்டை க்ஷேத்திரத்தில் தேவநாதனுக்கு கைங்கரியத்தில் ரொம்ப அதற்குன்னு ஏற்பட்டவாகும். அத்தியாபக கைங்கரியம், வேதபாராயண கைங்கரியம், 2 கோஷ்டிலையும் சாத்துறதுன்னு உண்டு. அந்த திவ்யப்பிரபந்த கோஷ்டியில் சாத்திரவாளுக்கு மட்டும்தான் சடாரி சாரிப்பா, எல்லாருக்கும் சாதிக்க மாட்டான். மற்ற ஊர்களில் எல்லாருக்கும் சாதிக்கிறது நிறையா ஊர்களில் வழக்கம் உண்டு.
இந்த சாற்றுதல் அப்படிங்கிறது எல்லா ஊர்கள்லேயும் கைங்கரியத்தில் உண்டு. ஆனால் வரக்கூடியவா எல்லாருக்குமே சடாரி சாதிக்கிறது பல ஊர்களோட பழக்கம். திருவேந்திரபுரத்தில் இன்னும் சில விதேசங்களில் சாற்றியவர்களுக்கு மட்டும் ஷடாரி. அத்தியாபக கைங்கரியத்துக்குன்னு சாட்சி இருக்கணும். அவள் கைங்கரியத்துக்கேனே சாட்சினா ஊரை விட்டு வெளியில் போனால் சாற்ற முடியுமா? கைங்கரியம் பண்ண முடியுமா? அதனால் அந்த ஊரில் சொந்தமாக இருக்கணும். அவளுக்கு பரம்பரை அந்த வம்சத்தில் பிறந்தவாளாக இருக்கணும். 4000 அத்தியாபகாளாக இருக்கணும். இப்படியெல்லாம் நியமங்கள் வச்சுருந்து அவள் அந்த கைங்கரியத்துக்காக சாற்றுபவர்கள், சாற்றி கொண்டவர்கள், சாற்றியவர்களுக்கு மட்டும்தான் அங்கே சடாரி சாதிப்பாள். ஒரு விஷயம், சன்னியாசிகள் யார் வந்தாலும் முதல்ல கோஷ்டியில் எனக்கு வச்சு சடாரி சாதிப்பாள். ஐஷிங்கர் ஆண்டவன் தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்ததால் அந்த மாதிரி சன்னியாசிகள்னு ஒரு நியமம் வச்சுருக்கா. அந்த ஊரில் கைங்கரியத்தை தாங்கள் எடுத்து செய்வதற்கும் அதை காப்பாற்றத்துக்கும் பெருமாள் சந்நிதியில் ரட்சணம் பண்ணுறதுக்காகவும் கைங்கரியத்துக்காக உருப்பட்டவர்கள் சாற்றியவர்கள். சாற்றிய வாழ்ந்தது எல்லா ஊர்களையும் உண்டு. வேதவாராயண கைங்கரியத்தையும் சாற்றியவர்கள் உண்டு. அந்த மாதிரி சாற்றுதல் அப்படின்னா அதற்குன்னு ஏற்பட்டு தன்னை அதற்குன்னு அர்ப்பணிக்கிறது சாற்றுறது. அதை சொல்கிறேன், நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நம் நோன்புக்காக என்று ஒருப்பட்டு இந்த நோன்பை தவிர இன்னொரு காரியம் கிடையாது. நிறையா அந்த மாதிரி விரதங்கள் உண்டு. அந்த விரதத்துக்குன்னு சங்கல்பிச்சுட்டா ஊரை விட்டு வெளில போடுறன்னு ஒரு வழக்கம் உண்டு இல்லையா? பரிசர பந்தங்கள்னா அதுக்கு தான் ஏற்பட்டது இந்த விரதம்தான். அதற்கென்று இருக்கிறது அந்த விரதம். அதே மாதிரி கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, பெருமாள் சந்நிதியில் கொடியேறினா திவ்யதேசங்களில் ஊரை விட்டு வெளியில் யாரும் போக மாட்டா. கொடி நிர்பந்தம். அப்படி ஏதாவது நிர்பந்தமாக போகணுன்னா கொடியரங்கச்சே வந்துடணும்னு சொல்லுவாள். இப்போல்லாம் அந்த நியமங்கள்லாம் பரிபாலனம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறது வேறு விஷயம். அப்படி ஒரு வியவஸ்தை உண்டு. அதுக்கு சொல்லு சாற்றுதல். அந்த விரதத்துக்குன்னு சங்கல்பிச்சுட்டா எல்லாமே விரதத்துக்காக செய்யறது. அதில் என்னன்னு கேட்டால் அதுக்குன்னு பரிசிரமந்தம் பண்ணிட்டா அவளுக்கு ஆசோச்சாரிகள் கூட அந்த இடத்துல இருக்கச்சே ஒட்டாதுன்னெல்லாம் சம்பிரதாயம் வச்சுருக்கா. அதனால் பாவைக்கு சாற்றி நம் நோன்புக்காக அதற்கென்று நாம் சங்கல்பிச்சுண்டு அதற்குனே ஏற்பட்டு அதை மொத்தமும் அனுஷ்டிச்சு முடிகிற வரைக்கும் வேறு காரியத்தை பார்க்கறதில்லை. இதுதான் நமக்கு நித்தியப்படி தர்மம். இதற்காக அங்கமாக எல்லாம் செய்ய வேண்டியது. எம்பெருமானை பாடுதலோ ஆடுதலோ நினைத்தலோ நித்திய கர்மானுஷ்டானமே எல்லாமே இந்த பாவை நோன்புக்காக அங்கம். அவ்வாறு சாற்றி நீராடினால், நீராட்டங்கிறது அவபுதஸ்தானம். எல்லா காரியங்களையும் அவபுதஸ்தானம் உண்டு. யாகாரிகளுக்கு அவபுதஸ்தானம் உண்டு. பவித்ரோத்சவாதிகளில் தீர்த்தவாரி பண்ணுறா பாருங்கோ, அவபுதஸ்நானம்னு தான் பேர். அதுக்கு பிரம்மோத்சவம்னா தீர்த்தவாரி, எம்பெருமானுக்கு அவபுதஸ்தானம், அந்த உற்சவத்துக்காக அவபுதஸ்தானம். அந்த மாதிரி நீராடுதல் அப்படின்னு அர்த்தம். விரதத்தை நாம் நன்கு பூர்த்தி செய்தால் அப்படின்னு அர்த்தம். இந்த விரதம் பண்ணும்போது செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னது செய்யணும் இன்னது கூடாதுங்கிறத முன்பாசுரத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கான் இல்லையா? பரமனடி பாட வேணும், நாட்காலே நீராட வேணும். அதற்கு மேலே ஐயம் பிச்சை என்று, ஐயம் என்பது அதில் பெரியவா 2 விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. யோக்கியர் விஷயத்தில் இடுவது அப்படின்னு ஒன்றும், தீனர்களுக்கு இடுவது. ஒருத்தன் கஷ்டப்படுறவன் யாச்சிக்கிறான், யாச்சிக்கிறவனுக்கு கொடுக்கறது ஒன்றும் பிச்சைன்னு வச்சுக்கோங்க. ஐயம்னா கௌரவமாக தரது, சன்னியாசிகளுக்கு தரது. சன்னியாசிகளுக்கு பிச்சை இடுறது தான் சொல்கிறோம். ஆனால் யோக்கியர் விஷயத்தில் ஈடுவதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு தருவது, இவைகளெல்லாம் ஐயம். பிச்சை தீனர்கள் விஷயத்திலே தருவது, கஷ்டப்படுறவனுக்கு தருவது பிச்சை. தானத்திலேயே 2 வகையாக சொல்கிறான், ஐயமும் பிச்சையும் தருதல். அது எந்த அளவுக்கு தரணும்னா ஆந்தனையும் கைகாட்டினர். ஆன்னா போதுங்கிற அளவுக்கு தரணும்னு அர்த்தம். யதாசக்தின்னு வியாக்கியானம் என்ற, சக்திக்கு அனுகுணமாக. யாருடைய சக்திக்கு அனுகுணமாக அப்படின்னா கிராகயித்தும், அதே மாதிரி பிரதிகிரகீத்தும் தாத்தும்பா சக்கியம். தருது எந்த அளவுனா, ஒருத்தன் கொடுக்குறான், ஏய் நிறையா கொடுக்கணும் இல்லையடா தாடான்னு அவன் கேட்கக்கூடாது. இவன் தங்கிட்ட நிறையா இருக்குன்னா நிறையா இவன் தர வேணும்.
இவன் தரக்கூடியவன் தங்கிட்ட நிறையா இருக்கச்சேன்னு தர வேணும். அங்கே ஒரு ஈஃப் போட்டான். எதனால் உனக்கு நீ மொத்தத்தையும் எழுதி தரணும்னு அவசியம் இல்லை, உன் சக்திக்கு அனுகுணமாக தர வேணும். தாத்தும் எது சக்கியமோ, கொடுக்கறதுக்கு எந்த அளவு உனக்கு சக்தி இருக்கோ தரணும். வாங்கிக்கிறவனும் பிரதிகிரகீதாவும் எந்த அளவுக்கு வேணுமோ வாங்கிக்கணும்னு. அது யாவத் சக்கியம். பிரதிகிரகீதா எவ்வளவு வாங்கிப்பானோ தரலாம்னா. அப்போ இந்த வாங்குறவனை பொறுத்தது இல்லையா. எதுமகாராஜன் கண்ணனுக்கு முன்னால் யாதவர்கள்னா அந்த எதுமகாராஜனுடைய வழித்தோன்றர்கள் தான். அந்த எதுமகாராஜனை பற்றி சொல்கிறான். அவன் நிறையா தானம் பண்ணுவாங்கத்த சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்தில் அனுபவிக்கிறார். என்ன அனுபவிக்கிறார் அப்படின்னா, அவங்ககிட்ட போய் யாச்சகால் நின்னாலாம். வரிசையாக ஒரு 50 பேர் நின்னான். அவன் கொடுக்க ஆரம்பித்தான். 2 பேருக்கு கொடுத்தான். 3வது பேர் க்யூவில் ஆள் இல்லையா. 3வது க்யூவில் ஆள் இல்லை, எல்லோரும் கிளம்பி போயிட்டாராம். ஏன் அப்படின்னா, அந்த முதல்ல 2 பேர் வாங்கினாலோ இல்லையோ, அவள் நிறையா கை கொள்ளாமல் வாங்கிட்டு வந்து என்னாலேயே இவ்வளவும் எடுத்துன்னு போக முடியாது, நீ வாங்கிக்கோன்னு இவாளுக்கு தந்துவிட்டாளாம். பாக்கி பேர் இருக்கிற வாழ்க்கெல்லாம் அவள் 2 பேராக தந்து திருப்தி பண்ணிட்டா அப்படின்னா அவனை எத்தனை தந்திருக்கணும். அதை சுவாமி தேசிகன் அழகாய அளவாபிதயத்தில் சாதிக்கிறார். அப்புனா பிரார்த்தனீயஸ்ய, திருப்பியும் கேட்க வேண்டியதில்லை. கேட்காமையே வந்து நிற்கிறவனுக்கு தானே நிறையா தரான். இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்க வேண்டியது இல்லையா. அப்புனா பிரார்த்தனீயஸ்ய பிரார்த்தித அதிகதாயினகா, என்ன கேட்டானோ கேட்கறத விட அதிகமாக தரான். அந்த மாதிரி கொடுக்கத்தால அவனுடைய அர்த்திகள் அவங்கிட்ட வந்து யாச்சகம் வாங்கிக்கிறவா. அர்த்தின பிரதமே, முதலிலே நின்ற யாச்சகர்கள் சரமாம் பரியபூரையன். வரிசையில் முதல் 10 பேர் இருக்கா, அடுத்த 10 பேர் இருக்கானா, இந்த 10 பேரே அவளுக்கு சேர்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுறா. அடுத்த 10 பேர் நிற்கிறதே கிடையாதுன்னார். சரமாம் பரியபூரையன், பின்னாலே இருப்பவர்களை அவர்கள் திருப்தி செய்து அனுப்புகிறார்கள். அதுதான் ஆந்தனையும் கைகாட்டிங்கிறதுக்கு எடுக்கிறா பிரியம். ஆந்தனையும்னா போருமளவும் உள்ள அளவும், கொடுக்கிறவன் உள்ள அளவும் கொடுக்கணும், வாங்கிக்கிறவன் போருமளவும் வாங்கிக்கணும்னு தாத்பரியம். ஆந்தனையுங்கிறதுக்கு 2 இடத்துலையும் அது சேரும். ஆந்தனையும் கைகாட்டி. அதுக்கு மேலே சில பேர் தனக்கு கொடுக்க முடியாதான். உப்பூரேஷிங்கிற விஸ்வப்பிரியார் விஸ்தாரப்படுத்தி எழுதியிருக்கார். அவன் என்ன பண்ணுவானா, யார் வந்தாலும் அவர் கொடுப்பார், அங்கே போய் வாங்கிக்கோன்னு ஒருத்தன் கைகாட்டிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் உப்பூரேஷிங்கிற ஒரு இடத்துல காமிப்பானா. அவனுக்கே புண்ணியம் அப்படின்னு சாதிக்கிறார் ரேஷிங்கர். ஆந்தனையும் கைகாட்டினா, கைகாட்டுதல்னாக்க இந்த கைகாட்டிங்கிற பதத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குண்ணா. என்னன்னா, கைகாட்டி அப்படின்னா கொடுத்தவன் கொடுத்தோன்னு நினைக்காமல் இருக்கிறது கைகாட்டுதல். சரிதானா? கொடுத்துன்னு தான் நினைக்கக்கூடாதான். ஆந்தனையும் கைகாட்டி, அதற்கு மேலே உய்யுமாறு எண்ணி. இது தனக்கு உஜ்ஜீவனம், தன் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். இதனாலே ஆத்மாவுக்கு நன்மை என்றதோட அந்த மாதிரி நினச்சிண்டு உய்யுமாறு எண்ணி சந்தோஷத்தோடு கொடுக்கணும். புகந்தேலோர் எம்பாவாய்னு அந்த இடத்துல சொல்கிறார். முன் பாசுரத்தில் எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்கிறார். இது அந்த விரதத்தில் ஒரு அங்கமாக ஆகிறது. யோக்கியர்களுக்கு கொடுப்பது, சிரமப்படுறவர்களுக்கு கொடுக்கறது, அது வேண்டிய அளவு கொடுக்கறது, அது தனக்கு நன்மை விளைவிக்கும்னு கொடுக்கறது, சந்தோஷத்தோடு கொடுக்கறது. இது ஒரு 4 அம்சம். பரமனை பாடுதல் ஒன்று, நாட்காடை நீராடுதல்னு 6 கிருத்தியம் சொன்னாள். செய்ய வேண்டியது 6 சொல். இந்த உகந்துங்கச்சே விசேஷமாக அனுபவிக்கிறா. உதாரன் வதான்யன் எம்பெருமான சொல்கிறார் ஆளவந்தார். வசி வதான்யோ குணமான் ருஜுஷுதிஹி. அழகான ஸ்லோகம். ஆளவந்தார் நேர பேசுகிற பெருமாள்கிட்ட. சமஸ்த கல்யாண குணாமுதோதரி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதி கிருதஜ்ஞஹா துவமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமுதோதரின்னு பெருமாளை ஸ்தோத்திர ரத்னத்தில் அவனுடைய ஸ்வரூபம் ரூபத்தை சொல்லிட்டு குணத்தை சொல்கிற பிரகரணத்தில் அத்தனை குணங்களையும் பட்டியலிடுறார் ஆளவந்தார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் சுவாமி தேசிகன்.
ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் எல்லாத்தையும் தன் வசத்திலே வைத்து கொண்டிருப்பவன் வசி. எஸ் சர்வஸ்ய வசி சர்வஸ்யே ஜானகான்னு உபனிஷத் வாக்கியம். அடுத்தது வதான்யகா. வதான்யகானா வள்ளல்னு அர்த்தம். அந்த தாராளமாக கொடுக்குறவன் அர்த்தம் வதான்யங்கிறதுக்கு. அதுக்கு வியாக்கியானம் என்ற என்ன அப்படின்னா, பிரியவாக்கு தானசீலச்ச வதான்ய பரிகீர்த்திதா. பிரியமா பேசணும், கொடுக்கணும். பிரியமா பேசி கொடுக்குற சுபாவம் உள்ளவன் வதான்யன். ஒருத்தனை நிறையா குறை சொல்லிட்டு கொடுத்தா அந்த கொடுத்த பலன் இவனுக்கு நிற்காது. கொடுக்கறது மட்டும் போராது, பிரியமாக பேசி, ஆகா வந்தியே, எனக்கு இந்த பெருமையை பொருத்தினியே அப்படின்னு சொன்னால் பிரியவாக்தானசீலச்ச வதான்ய பரிகீர்த்திதா. அது அதை தான் சொல்கிற, ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து. எப்போ பிரியத்தோடு பேசுவான்? மனசில் கொடுக்கறதுல சந்தோஷம் இருந்தால்தான் பிரியமாக பேசி கொடுப்பான். அதை தான் சொல்கிறான் நாச்சியார், உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் என்பாவான். 6 விஷயங்கள் செய்ய வேண்டியது, அது தவிர்க்க வேண்டியது கூடாதுன்னு அது சொல்கிறான். அது என்னென்ன அப்படின்னு கேட்டால், நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது. அலங்காரங்கச்சே கண்ணுக்கு அழகுக்காக மையிடுறது, சிரஸுக்கு அலங்காரத்துக்காக புஷ்பம் சூடிக்கிறது பிரதானமாக சொன்னான். அப்போ அலங்காரமே இல்லாமல் ஸ்திரீகள் இருக்கலாமா? ஒரு கேள்வி வருதோ. சௌமங்கல்ய ஜோதனார்த்தம் ஸ்திரீகளுக்கு அவசியமாக சாத்திக்க வேண்டியது சென்று ஆடம்பரத்துக்கு கூடாதுன்னு தாற்பயம். இன்னொன்று, விரத காலத்தில் நியமங்கள் உண்டு. புஷ்பம் சாத்திக்கூடாது, வெத்தலை பார்க்கக்கூடாதுன்னு. அதற்கங்கமாக அதை பண்ண வேண்டும். இந்த விரதம் முடிந்தவாறே பின்னாடே ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறுன்னு சொல்ல போகிறாங்கிறத வியாக்கியானத்தை எடுத்து காண்பிக்கிறார். விரதத்துக்காக அவசியமானதை செய்து கொண்டு திலகதாரணம் அவசியம், மற்ற அலங்காரங்கள் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிறதுங்கிற ரீதியிலே பகவத் பிரசாதமாக மட்டும் சீகரிக்கிறதுன்னு பழக்கம் உண்டுங்கிறத காண்பிக்கிறாள். அங்கே மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம். இது அவசியமாக சொல்ல வேண்டியது. பூர்வர்கள் ஆதரித்ததல்ல சொல்ல கடவோம் அப்படின்னு. பெரியவா அனுஷ்டானம் பண்ணாததை செய்ய மாட்டோம் அப்படின்னு. பெரியவா அனுஷ்டானம் பண்ணதைத்தான் செய்வோம்னு தாற்பயம். செய்யாதன செய்யோம், அவர்கள் செய்யாதவற்றை செய்ய மாட்டோம். சுவாபதேசத்தில் சொல்லச்சே சொல்கிறான், பெருமாளை ஆசிரியிக்கிறதுக்கு ஆச்சாரியர்களை முன்னிட்டு ஆசிரியிக்க வேணும், பிராட்டியை முன்னிட்டு ஆசிரியிக்க வேணும். அதற்கு வியாக்கியானம் என்னச்சே சொல்கிறா, செய்யாதன செய்தால் சிரமம் வருமா? அது என்ன அப்படின்னு கேட்டால், பிராட்டி அருகில் இல்லாத போது சரிதானே, பெருமாள் பக்கத்தில் இல்லாத போது பிராட்டியை அணுகிய ராவணன் கேட்டான். அதே மாதிரி சீதை மூலமாக பற்றாமல் தான் சாட்சாதா ராமனிடத்திலே போய் பிரார்த்தித்ததாலே சூர்பனகை நடிவுபட்டாள்னா வியாக்கியானம். செய்யாதன செய்யோம்க்கு வியாக்கியானம். தீக்குறளை சென்றோதோம்னு வாக்கால இருக்கக்கூடிய தபஸ், வாங்மயம் தபகா. பிரகதம் சிவதாண்டவன் வாங்மயம் தப உச்சதே அப்படின்னு சாதிக்கும். மௌனமாக இருக்கிறது ஒரு வாக்காளன் தபஸ், பேசாமல் இருக்கிறதுங்கிறது வாக்கால பண்ணக்கூடிய தபஸ். அத்தியனம் சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. சுவாத்தியாயம்னு அத்தியனத்தை, வேதத்தை, ஸ்ரீமத் ராமாயணாதிகளை சொல்லிகிட்டே இருக்கிறது ஒரு வாங்மயமான தபஸ். தபஸ்னா அடக்கமாச்சே, சொல்லாமல் இருக்கணுங்கிறது கிடையாது. வாக்கால் இதை சொல்லிட்டு இருக்கிறதே வாக்கால் பண்ணக்கூடிய தபஸ்ன்னு கீதையில் எடுக்கிறார். சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. சுவாமி தேசியன் சாதிக்கிறார், பருஷாதிபாத பரிவாத பைசுண பிரபிருத்தி பிரபூத பதனீய பங்கிரா. இதெல்லாம் பதனீயம் பாபங்கள். பருஷம் கடோரமாக பேசுறது, அதிவாதம் ரொம்ப அதிகப்படுத்தி பேசுறது, பரிவாதம் அனாவசியமாக இல்லாததை சேர்த்து சொல்கிறது, கபடமாக பேசுறது பைசுணம்.
முதலானவைகள்லாம் நமக்கு பாதகம், இதெல்லாம் வாக்குக்கு கெடுதல் தரக்கூடியது. சுருக்கமாக தமிழில் இல்லையா அது சொல்லும்போது இனிய உளவாகன்னு ஒரு குறள். இனிய உளவாக இன்னார் ஊழல் கனி இருப்ப காய்க வந்தட்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது பாபடதான். இதை சுருக்கமாக காண்பிக்கிறது. இங்கே கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி சொல்கிறாள் நாச்சியார். சொல்கிறாள் தீக்குறளை சொல்கிறோம், போய் சொல்ல மாட்டோம். அதுக்கு உதாரணம் எடுத்தால் ஒருத்தரை பற்றி குறை சொல்லக்கூடாது, இல்லாத கோள் சொல்லக்கூடாது. தீக்குறளுங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறான். வியாக்கியானம் பண்ணச்சே சொன்னால் பிராட்டி ஏகாந்தத்திலும் ஏகாட்சி ஏககர்ணிகள் சொல்லியது சொல்லிற்றாயில்லையே ஸ்ரீமத் ராமாயணத்தில். பிராட்டி திருப்பி சக்கரவர்த்தி திருமகனோடு சேர்ந்த அப்புறம் திருவயோத்தி வந்தால் பல வருஷங்கள் இருந்தாலே தான் அசோகவனத்தில் இருக்கச்சே அந்த ராட்சசிகள்லாம் இவ்வளவு ஹிம்சை பண்ணாங்கத்தை ஏகாந்தத்தில் கூட சொன்னதாக ராமாயணத்தில் இல்லை. அவள் தப்பு பண்ணால்னா கூட அவன் சொல்லி செய்தார்கள். அவன் எஜமானனாயிருந்தான் அவன் சொன்னது பண்ணான். அதனால் அவள் மேலே குறையே கிடையாதுங்கிற எண்ணத்தில் அவளை பற்றி ராமனிடத்திலே கோள் சொல்லவில்லை அப்படின்னு வியாக்கியானங்கள் எடுக்கிறா. இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. அதனால என்னென்னா மனோபாக்காயங்களாலே செய்ய வேண்டியதை செய்ய வேணும், தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அது பாவை நோன்புக்கு கிருத்தியாகிருத்திய விவேகம் பண்ணுகிறது அங்கே சொல்லி முடித்தார். அதில் இந்த பார்க்கடலுள் பையத்து இந்த பதவன் அடிப்பாடிங்கத்த அடிப்பாடிங்கச்சே அவனை பாட வேணும், அவனுடைய திருவடிகளியை பாட வேணும். ஏன்னா சேஷபூதர் இழியும் துறை பக்தன் பாருனா உடனே பெருமாளுடைய திருவடி சேவை வேணும்னு கேட்பானாம். அதனால அது அங்கே சொன்னாள். இங்கே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடினான். சரிதானா? நாராயணனே நமக்கே பரிதருவான் பரமனடி பாடி உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினான்னு சேர்த்துக்கணும். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அதே மாதிரி மற்ற வியாக்கியானக்காரா இந்த இடத்துல திருமந்திரத்தோட பெருமையை பேசுறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடிங்கச்ச திருவஷ்டாட்சரத்தின் பெருமை, திருவஷ்டாட்சரம் அறிந்தவனின் ஏற்றம் சொல்லப்படுறதுன்னு வியாக்கியானத்தில் எடுக்கிற. அங்கே கேள்வி கேட்டுண்டா இவாள்லாம் சேர்ந்து உத்தமன் பேர் வாடின்னு சொல்கிறாளே, எதற்காக சொல்கிறாள் அப்படின்னா பெருமாளுடைய நாமாவை திருமந்திரத்தை முதலானவைகளை பேர்களை சொல்லிட்டு இருந்தால் அந்த இடத்துல ஊருக்கு சமுத்தி விளையும். அது பிரமாணம் எடுக்கிறான். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகீயதே, எங்கே அஷ்டாட்சரத்தில் சித்தி பெற்ற ஒரு மகாபாகன் மகாபுருஷன் மகீயதே கொண்டாடப்படுகிறானோ தத்ர அங்கு ந சஞ்சரிஷ்யந்தி நடமாடுவதில்லை, வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக பஞ்சம் நடமாடுவதில்லைங்கிறத ஒரு அம்சமாக சொன்னான். அஷ்டாட்சர சித்தி உள்ளவன் எங்கே கொண்டாடப்படுறானோ எங்கே இருக்கானோ அங்கே பஞ்சம் நடமாடாது. அதனால் சொன்னால் உத்தமன் பேர் பாடி நீராடினால் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறையும்னு சொன்னான்னு பெரியவாளுடைய அனுபவம். திருவெற்றெழுத்து பெருமை பேசப்பட்டதுங்கிறதுக்கு சொல்கிற 3 பாசுரத்தில் திருமந்திரத்தை காண்பிக்கிறான் நாச்சியார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார் பெரியவாச்சான் பிள்ளை. அது எப்படின்னா முதல்ல பேரை சொன்னார், மந்திரத்தில் இருக்கிற நாமாவை சொன்னார். நாராயணனே நமக்கே பரிதருவான்கிற இடத்துல நாராயணனே என்றார்கள் முதற் பாட்டில். அடுத்த பாசுரத்தில் பரமன் என்று சொல்லி குணபூர்த்தியை சொன்னார்கள். அது என்ன குணபூர்த்தினா நாராயணனே சேஷி, நாராயணனே சர்வேஸ்வரன், நாராயணனே உயர்வர உயர் நடமுடையவன் அப்படிங்கிறத காண்பிச்சான். தானே? மிக உயர்ந்த தத்துவம் நாராயணன், அவனே பரதத்துவம், அவனே சர்வேஸ்வரன்கிறத பரமன்கிற பதத்தால் காண்பிச்சான். நாராயணபதம் எம்பெருமான் எங்கும் பரவியவன், எல்லாத்துக்குள்ளும் உரைபவன்,
எல்லாத்துக்கும் உறைவிடமாய் இருப்பவன்னு 2 அர்த்தத்தை சொல்றது. உலகமெல்லாம் அவனை ஆசிரியிச்சு இருக்கு, அவன்தான் ஆதாரம், அவனுடைய சொரூபத்தை ஆசிரியிச்சு தான் அது அனைத்தும் இருக்குங்கிறத சொல்றது. எல்லாவற்றுக்கும் ஆசிரியம் நாராயணனே. அது ஒரு அர்த்தம் நாராயண பதத்துக்கு. நாராயணாமயனம். நாதம் அப்படின்னாக்கா சேத்தனா சேத்தன சகல பதார்த்தங்கள், அவைகளுக்கு ஸ்தானமாக ஆசிரியமாக ஆதாரமாக இருக்கிறவன். சரிதானா? அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நாராகா அயனம் எச்சசகா. எல்லா வஸ்துக்களும் அதுக்குள்ள ஆத்மாவாக இருக்காம. அப்போ எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கிறவன் அந்தர்யாமியா. அந்த இருக்கத்தால் அவன் நாராயணன். அப்போ எல்லா வஸ்துக்களிலும் இவன் இருப்பவன், இவன் உரைபவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது 2. அந்த மாதிரி யார் இருக்க முடியும்? சர்வேஸ்வரன் தான் இருக்க முடியும். எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறவன் அந்தர்யாமியாக இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம். அது ஈஸ்வரகாங்கிற பதத்தில் அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது யார் ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு அந்தர்யாமியாகவும் இருந்து வியாபிச்சும் இருக்கிறவன்னு சொல்கிறது. விபுல் நாராயண பிரபு. ஈஸ்வரகாங்கிற பதத்துக்கு விஸ்தாரப்படுத்தச்சே மகாபாரதத்தில் அபூர்வமான ஸ்லோகம் பல பேர் கோட் பண்ணுறாங்க. ஈஸ்வரகா ஹரிர் நாராயண பிரபு. அப்போ அந்தர்யாமியாகவும் இருந்துட்டு சுவாமியாகவும் இருந்து நடத்தவும் நடத்துகிறவன். சுவாமியாகவும் இருக்கிறான், நடத்தவும் நடத்துகிறான். அவன்தான் ஈஸ்வரன்னு மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் பெரியவாழ்தான் எடுத்திருக்கிறது. அதெல்லாம் அந்த நாராயண பதத்தில் விவக்ஷிதம். அதை அந்த பரமன்கிற பதம் காண்பிக்கிறது சர்வேஸ்வரன். அதை சொல்கிற அழகாக வியாக்கியானத்தில் பெரியவாச்சாரோட வியாக்கியானம் அற்புதம். இந்த பந்தியை சேவிச்சா பரம போக்கியமாக இருக்கும். 2ஆம் பாட்டில் பரமன் என்று குணபூர்த்தியை சொல்லுகிறார்கள். இங்கு வியாப்தியை சொல்லும் திரைவிக்கிரம அபதானத்தை உலகளந்த உத்தமன் என்று, உத்தமன் பேர் என்று குறிப்பிடுகிறார்கள். பதம் 1 2 எனக்கு சற்று மறந்துடுத்து, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை இருக்கிறது. இங்கு உலகளந்த உத்தமன் பேர் என்று திரைவிக்கிரம அபதானத்தை சொல்லுகிறார்கள். அபதானம்னா அந்த விருத்தாந்தம்னு இந்த இடத்துல அர்த்தம். அவன் திரிவிக்கிரமனான விருத்தாந்தத்தை சொல்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம். ஆக 3ஐயும் சேர்த்து திருமந்திரத்தில் சொல்லப்பட்டது இங்கே திருப்பாவையில். நேற்று எதுவும் சொன்னோம், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்ல. நாம் அறிய வேண்டிய அர்த்தங்களெல்லாம் சொல்லக்கூடியது திருமந்திர துவய சரமஸ்லோகங்கள். அதனால் திருப்பாவையும் அனுபவிக்கச்சே திருமந்திரார்த்தத்தை அனுபவிக்கிறது, துவயார்த்தத்தை அனுபவிக்கிறது, சரமஸ்லோகார்த்தத்தை அனுபவிக்கிறதுன்னு பழக்கம். அந்த ரீதியிலே இதை சொல்கிறா. ஆக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினான்னு ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பதாலே திருவிக்கிரமாவதார விருத்தாந்தத்தை நாச்சியார் இந்த இடத்துல காண்பிக்கிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்டுண்டார் வியாக்கியானங்களில் பெரியவா, இவள் கண்ணனைத்தானே முழுக்க பாடணும், கண்ணனையே புரஸ்கரிக்கணும், கிருஷ்ணனிடத்திலேயே பக்தி பண்ணணும்னு ஆரம்பித்தாரே, இப்போ திரிவிக்கிரமனை சொல்லுவானேன்னு ஒரு கேள்வி. என்ன சுவாமி ஏடா, கண்ணனையே பாடணும்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ திரிவிக்கிரமன் பேர் சொல்லணும்னு சொல்கிறாளே, கண்ணன் பேரையே சொல்லி தானே விரதம் அனுஷ்டிக்கணும், திரிவிக்கிரமன் பேர் சொல்லுவானே அப்படின்னு கேட்டுன்னு அழகாக சொல்கிறாள். ஒத்தனுடையதான எல்லையில்லாத தன்மை வைபவத்தை பேச ஆரம்பித்தா முடிவில்லாமல் இருக்கக்கூடிய வைபவம், அதே மாதிரி வியாபிக்கக்கூடிய தன்மை, நினைத்து பார்க்க முடியாத லீலைகள், நல்ல அழகு, இவைகள் கிருஷ்ணாவதாரத்திலையும் இருக்கான், திரிவிக்ரமாவதாரத்திலையும் இருக்கான். கண்ணன் அளவிட முடியாத பிரபாவத்தை உடையவன், எங்கும் சடக்கென்று வியாபிப்பவன். கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய விஸ்வரூபம்,
தாயாரிடத்திலே வாயிலே உலகனைத்து மடங்கினதை காமிச்சான். அர்ஜுனனுக்கு தான் லோகத்தெல்லாம் வியாபிச்ச ரூபம்னு விசேஷமாக காண்பிச்சான். அக்ரூரருக்கு உள்ளும் வெளியும் தான் இருந்து அப்படி ஒரு விஸ்வரூபம் காமிச்சான். நிறையா விஸ்வரூபம் கிருஷ்ணாவதாரத்தில். கௌரவ சபையில ஒரு விஸ்வரூபத்தை காமிச்சான். அத்தனையும் தான் தான் நிறையா விஸ்வரூபம். வரையாமை அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்கிறான். வரையாமைன்னா அளவிட முடியாமைன்னு ஒரு அர்த்தம். அளவிட முடியாத வைபவம், அளவிட முடியாத தன்மை. அதிமானுஷ சேஷ்டிதங்களும், மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத லீலை, அது கிருஷ்ணாவதாரத்தில் இருக்குது. அதனால்தான் வசப்பட்டு ஆண்டாள் அவனையும் உபாசனம் பண்ணுறான். வடிவழகு, கிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப அழகான். எம்பெருமானுடைய ரூபங்கள்லேயே கிருஷ்ணாவதாரம் ரொம்ப அழகான். காட்டில் ஆசிரமங்களுக்கு தபோவனங்களுக்கு போனதான் கண்ணன். என்ன பண்ணா அப்படின்னா, நிறையா பேர் ஜபம் பண்ணிட்டு இருந்தாலும் சாயங்கால வேலை ஜபம் பண்ணிட்டு இருந்தப்பா கண்ணனை பார்த்தோடனே கண்ணா சௌரியமானாலாம். ஜபத்தை விட்டா, ஜபத்துக்கு நடுவில் பேசினா திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். சரிதானே? ஒருத்தர் ஹோமம் பண்ணிட்டு இருந்தாலாம் சில பேர் சாயங்காலம். கண்ணனை பார்த்த உடனே ஓடி வந்துவிட்டாளாம். சில பேர் மௌன விரதம், வெவ்வேறு நாளில் மௌன விரதம் இருக்கிறது உண்டு. திருக்குறள் பிரதோஷத்துக்கெல்லாம் சாயங்காலம் விரதம் மௌன விரதம் அனுஷ்டிச்சாகும். அடி என் பாடசாலையில் இருக்கச்சே மதுராந்தகத்தில் வில்லிவிட நாராயணாச்சார் சுவாமி பிரதோஷ காலத்தில் மௌன விரதம் இருப்பார். அது நிறையா பெரியவா பிரதோஷ காலத்தில் மௌன விரதம் அனுஷ்டிக்கிறது உண்டு. ஏகாதசி விரதத்துக்கு மௌன விரதம் அங்கம். ஏகாதசி விரதத்துக்கு மௌனமும் ஒரு அங்கம். காத்தால சேவா காலங்கள்லாம் பண்ணுவாள், ஆனால் மற்ற ஒம்பளவு பேச மாட்டான். அந்த மாதிரி விரதத்துக்கு அங்கம் மௌன விரதம். அந்த மாதிரி ரிஷிகள் மௌன விரதம் அனுஷ்டிச்சிருந்தவா கண்ணனை பார்த்தோடனே கண்ணா சௌரியமாக கேட்டாளாம் கிருஷ்ணனை பார்த்து. வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்தவன் நடுவில் நிறுத்தக்கூடாது, ஒரு பஞ்சாதி முடிவில் தான் நிறுத்தணும்னு ஒரு நியமம். அவர் சொல்லிட்டு பாதியில் நிறுத்திட்டு கிருஷ்ணா பாபானாலாம். அதாவது ஜபமமுஞ்சத ஹோமமுஞ்சத விரதமமுஞ்சத வேதமமுஞ்சத. இதனால்தான் கண்ணனை பார்த்த உடனே வடிவழகு, எப்பேற்பட்ட வடிவழகு. ஆழ்வார் சாதிக்கிறார், திருக்குறுங்குடி நம்பிய அவர் அழகாக ஈடுபடுறார் ஆழ்வார். அந்த பாசுரங்கள் 10 பாசுரம் முடிஞ்ச உடனே கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தில் பிள்ளான் சாதிக்கிற வியாக்கியானம், திருநாட்டை காட்டினும் விபவாவதாரங்களை காட்டினும் சௌந்தரியத்திலே பரத்வம் குறுங்குடியிலேன்னு எழுதலை. ஆழ்வார் பாசுரங்களில் எம்பெருமானது அழக வர்ணிக்கக்கூடிய பாசுரம்னு கேட்டால் அத்தியாபகால் உடனே திருக்குறுங்குடி பாசுரம் எங்கனே மீதுகால் சொல்லிடுவான். பாதி பாதி பாசுரத்தில் பாதி பெருமாளுடைய வடிவழகு. இன்னும் கேட்டால் சில இடங்களில் 3வது வரியும் எங்கனே யோ அண்ணவீர்கா என்னை முனிவது நீர் நங்கள் கோள திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செதுகின்றதன் நெஞ்சமே என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் மின்னு ஊனும் கொண்டளவும் மாறுவியு திருமருவும் அப்படின்னு பாவியேன் பக்கத்தவேன்னு சொல்லிட்டு 10 பாசுரத்திலையும் கொற்றர் அழக வர்ணிக்கிறார். அவனை சேவித்த பிறகு என் மனம் எதிலும் ஈடுபடாது, அவன் பின்னே செல்லும். ராமன் ரொம்ப அழகாக இருந்தான். தசரதர் சொன்ன ராமன் காட்டுக்கு போயிட்டான், சக்கரவர்த்தி காட்டுக்கு போயாச்சு. தசரதன் மூச்சையாய் விழுந்துட்டார். ரதத்துக்கு பின்னால் தசரதர் கௌசல்யா கத்திண்டு கதறிண்டு பின்னால் ஓடுறா. ரதத்தை ஓட்டுன்னு சொல்லிட்டார் ராமன். சுமந்திரர் ஓட்டிட்டார், மூச்சையாய் கீழே விழுந்துட்டார். தசரதர் விழுந்தவர் திருப்பி பிரக்ஞை வருது. பிரக்ஞை வந்த உடனே சொன்ன, கௌசல்யா பக்கத்தில் இருக்கியா அப்படின்னார். ஏன் சுவாமி என்ன ஆச்சு அப்படின்னா,
சொன்னதவ ராமன் பின்னாலே என் கண்ணு போச்சு, இன்னும் திரும்பி வந்த அப்படின்னா. ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்யாபின் அனிவர்த்ததே, இன்னும் வரலம்மா. ஏன் சுவாமி அப்படி சொல்கிறன்னா, கண்ணு முடிச்சுடுத்து நீ கண்ணுக்கு தெரியலன்னு நத்வாம் பஷ்யாமி கௌசல்யே, நான் பக்கத்தில் தான் சுவாமி இருக்கேன்னா, நீ இருக்காங்கன்னு எனக்கு உதைக்கணும்னா என்னை தொடுன சாதுமாம் பாணினாஸ்துஷ. ராமன் பின்னால் அந்த அழகு பின்னால் போனது கண்ணு திருப்பி வரலன்னு அவர். அந்த மாதிரி எம்பெருமான் கண்ணனுடைய வடிவழக சொல்றால், ராமனிலும் சிறந்த வடிவழகுடையவன் கண்ணன், கண்ணனுடைய வடிவழகு. அதே மாதிரி திரிவிக்ரமாவதார பெருமாள் ரொம்ப நன்னா இருப்பான். அதைத்தான் சொன்னார் வியாக்கியானங்களில், வரையாமையும் அதிமானுஷ சேஷ்டிதங்களும் வடிவழகும் கிருஷ்ணாவதாரத்தோடு ஒத்திருக்கையாலே ராமனை பாடுகிறார்கள்னா வியாக்கியானத்தை. கண்ணனை பற்றி தானே பாடணும் இவா பிரதத்துக்கு, அதை விட்டுட்டு திருவிக்கிரமனை பாடுறாளே, திருவிக்கிரமன் பேரை சொல்லணும்னாலே சொன்னாங்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறா. வரையாமையும் அதை விட முடியாத வைபவம் திருவிக்கிரமாவதாரம். வந்தர் வளர்ந்தர் அளந்தர் மொத்தத்தையும் ஆளாக்கின்றதுங்கிற அவதாரம் பேசப்படுறது எல்லா இடத்துலையும். ஆழ்வார்த்து நகரி பாசுரம் ஆதிப்பிரான், இவனே ஜகத்துக்கெல்லாம் காரணபூதமான வஸ்து, இவனை உபாசனம் பண்ணும்போது சொல்கிற 4ஆம் பத்து பூர்த்தி சாத்துமர பாசுரம் வருதோ 10வது திருவாயமிழ். ஒன்றுண்டே மும்பளகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னொடு தேவருடகோடு உயிர் படைத்தான், குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுகிறே. நம்மாழ்வார் பாசுரங்களில் சில இடங்களில் குணானுபவம் அதோடு இருக்க, அவதாரத்துக்கு போகாது. ஒரு குணத்தை எடுத்து அப்படியே அனுபவிப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெகத்காரணங்கிறத சொல்லி இவனே உபாசனம் பண்ணுங்கோ, எல்லா மதத்தை சேர்ந்தவானும் அந்த மதத்தை விட்டுட்டு இருக்குவாங்கோ. இதுங்க தீட்ட புராணத்தீரும் சவணரும் சாக்கியரும் மணிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமுமாகி நின்றான், மணிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுவூரதனுள் பொழிந்து நின்ன பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுவினே அப்படின்னு உபதேசிச்சுட்டே வந்தார். 10வது பாசுரம் வரைக்கும் மற்ற அவதாரத்தான் பேசணும். இப்படி போனால் அவதாரங்கள்லாம் பற்றி பேசாதமல் இருக்கும். அப்படியே 10வது பாசுரத்தில் அவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இல்லையா, கண்ணனே அடையணுங்கிற ஆசையே நாமாழ்வாராச்சா, கண்ணனை பேசாமல் இருக்க முடியாது. நீழ்குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே, குடக்கூத்தாடினவன் கண்ணன். அதை சொல்லச்சா அவனை மட்டும் சொல்கிறான் மொழியோ, குறிய மானுருவாகி நீழ்குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே. திருக்குடந்தாண்டவன் சொல்லி அவன் ஆழ்வார்கள் கிருஷ்ணனை பேசச்சேன்னா திருவிக்கிரமனையும் சேர்த்து பேசுவா. ஓங்கி உலகனந்த உத்தமன் பேர் பாடினாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள், வரையாமையும் அதிமானுஷ சேஷ்டிதங்களும் வடிவழகும் கிருஷ்ணாவதாரத்தோடு திருக்கையாலே வாமனனை பாடுகிறார்கள். ஒரே இந்த திருப்பாவையோட அழகு, பிரபந்தத்தோட வைலக்கண்யம், திருப்பாவையை அனுபவிக்க அந்த பிரபந்தத்தோட சீர்மை, கிரந்தத்தோட நூலோட ஏற்றம் தெரியும். 2 in 1 நாச்சியார் 2 in 1 பண்ணுறா. ஒரே வரியில் கிருஷ்ணன், ஒரே வரியில் வாமனாவதாரம் திருவிக்கிரமாவதாரம் ரெண்டையும் பேசுகிறான். இந்த வாமனாவதாரத்தை நேராக பேசலை, உலகளந்த உத்தமன் பேர் வாடி திருவிக்கிரமாவதாரம். ஆனால் வாமனாவதாரத்தை சொல்லலையேனா ஊங்கிங்கிற பதத்தில் இன்டைரக்டாக சொல்லிட்டான். சில சமயங்களில் சப்தத்தாலேயே சொல்லப்படுதல் ஒன்றும், ஆக்ஷேபத்தாலே கிடைப்பது ஒன்றும். சரிதானா? அங்கேயா போக போகிற, என்னடா அது சரியில்லையடா அப்படின்னா அர்த்தம், அது சரியில்லை அந்த இடம்னு அர்த்தம் இல்லையா? அங்கே போக போறியா சரியில்லைன்னா அந்த இடம் சரியில்லைங்கிறது அர்த்தத்தால் கிடைக்கிறது. அந்த மாதிரி கிரந்தங்களில் சாஸ்திரங்களில் சாப்தம் ஆர்த்தம்னு சொல்லுவான். இந்த பகவானை பற்றி சொல்லக்கூடிய பிரகடனங்கள்லேயே சில குணங்கள் சாப்தம், சில குணங்கள் அர்த்தம். திருமந்திரத்துடைய தர்மஸ்லோகங்களுக்கு பதவாக்கிய யோஜனை பண்ணச்சே சாப்தமாகவும் ஆர்த்தமாகவும் அனுசந்திக்க வேணும் வியாக்கியானம் பண்ணுற கிரந்தங்கள். மகாபதத்துக்கு நமஸ்காரம் சப்தம், அர்த்தத்தால் கிடைக்கிறது பிரபத்தி. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்.
அதை இந்த இடத்துல ஓங்கிங்கிற பதத்தாடு வளர்ந்தான் ஓங்கினான் கத்தால முதல்ல சின்னவனாயிருந்தான்னு கிடைக்கிறது. சரி, வடிவிலே சிறுத்தான் ஓங்கினான் உலகளந்தான்ங்கிறது கிடைக்குது. ஒரே வரியில் இந்த மாதிரி ஆக்ஷேபித்து ஆக்ஷேபார்த்தமாக வாமனாவதாரத்தையும் பேசினாள் நாச்சியால். பிரபந்தத்தோட அழகு, திருப்பாவையோட அழகு அதை சொல்கிறாள். மறையாமையும் அதிமானுஷ சேஷ்டிதங்களும் வடிவழகும் கிருஷ்ணாவதாரத்தோடு திருக்கையாளை வாங்க. அது என்னென்னா, அந்த வாமனாவதாரம்னு ஈடுபட்டால் அது தனியாக வாமனாவதாரம். அதை சொன்ன வியாக்கியானம் நிறையா பண்ணுறாள். இருக்கு 2-3 விதமாக வியாக்கியானம் பண்ணுறேன். ஓங்கிங்கச்சேன் பெருமாள் என்ன பண்ணதான், மகாபலி சக்கரவர்த்தி வரபலத்தாலே அதிக வைபவங்களை அடைஞ்சு அங்கேருந்து ஜெயிக்கிறதுக்காக சொர்க்கத்துக்கு போனான். சொர்க்கத்துக்கு படாடோபமாக போகிறான். ஒரு ருத்ரன் கொடுத்த ஒரு தேரில் ஏறி போகிறான். அவரே நிறையா அஸ்திரங்கள் தந்திருக்கார். ஒரு கத்தி தரர், தேர் தரர். அந்த தேரில் ஏறி போகிறான். எல்லாரும் ஓடிப்போய் இந்திர சபையில் மகாபலி வரான். ரொம்ப வேகமாக வரான். அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓடி போகணும் போல இருக்கு. அவ்வளவு தேஜஸோடு வரான்னா. இந்திரன் கேட்டான், இதோ எடு வஜ்ராயுதத்தைனா. பிருகஸ்பதி கொஞ்சம் அடக்கி வாசினார். இப்போ அவனுக்கு எதிராக போனால் யாரும் ஜெயிக்க முடியாது. வஜ்ராயுதங்கடா எந்த மூளை, பேசாமல் எங்கேயாவது போய் பதுங்கி கொண்டுட்டேன், ஊரை விட்டு ஓடிப்போ அப்படின்னா. உடனே இவன் போனால் இந்திரனுடைய சிம்மாசனத்தில் உட்காண்டான். எல்லாரும் எனக்கு அடங்கி இருக்கணும், நான் தான் லோகத்துக்கெல்லாம் இந்திரன், இந்திரன் நானே அப்படின்னு பறையறிவிக்க சொல்லிட்டான். உடனே அங்கே ரெடியாக இருக்கிறப்பா யார் போனாலும் உடனே கோஷம் போட்டுருவாள்யோ. கோஷம் போட்டுறதுக்குன்னு ஸ்வஸ்திவாசனம் சொன்னால் பிராமணால் பூர்ணகும்பன் தந்தா மகாபலிக்கு தேவேந்திராய நமகான்னு சொல்லிட்டான். லோகேந்திராய நமகானா, தேவேந்திராய நமகா, லோகேந்திராய நமகான், திரிலோகேந்திராய நமகானா. பூர்ணகும்பன் தந்துவிட்டா, சம்பாவனை பண்ணால் வாங்கிட்டு போயிட்டான். ஆயிடுதா? இன்னும் என்ன ஆச்சு? இந்திரன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டான். தாயாதி இருக்காது அது. இப்போ இந்திரன் தாயாதி தானே அவனுக்கு. இப்போ அவன் வேறு வழியில் பயந்து போயிட்டான். அப்போ தாயாருக்கு கவலை, நம்ம இந்திரனுக்கு சொர்க்காதிபத்தியம் போயிடுத்தேன், என்னடா பண்ணுறது? கவலைப்பட்டான். கஷ்யபரிடத்தில் கேட்டான். கஷ்யபர் சொன்னார், 12 நாள் பயோவிரதம்னு ஒன்று, பாலை சாப்பிட்டுன்னு இருக்கணும் அப்படிங்கிற விரதம், பயஸ்தால ஆராதிக்கணுங்கிற விரதம். அந்த மாதிரி பயோவிரதம். இது சட்டுன்னு இந்த பதத்தாலே கிடைக்கக்கூடியதை பெரியவா சொல்கிறான். அதுக்குன்னு நியமங்களாக அவர் உபதேசித்தார். பயோவிரதம் அனுஷ்டிச்சேன்னா உனக்கு நல்லதுன்னார். பயோவிரதம் அனுஷ்டிச்சா மறுநாளே ஆரம்பிச்சுட்டா. ரிஷி தானே, இன்றைக்கி வேணால் விரதம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சுடுவா. உடனே சங்கல்பம் பண்ணி வச்சார், ஆரம்பிச்சுட்டா. பயோவிரதம் அனுஷ்டிச்சா. அந்த விரதம் அனுஷ்டிச்சா நிச்சயமாக பெருமாள் சாட்சாத்காரமாகணும். நேரம் வந்தார். ரொம்ப என்ன வேணுமான்னு கேட்டார். என் பிள்ளைக்கு ராஜ்யம் திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு. உடனே பெருமாள் சொன்னாராம், அழகாக இருக்குது பாகவதத்தில் கதை. அவர் சொன்னார், அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பிராணன் போகிற மாதிரி இருந்தவனுக்கு அவனை ஜீவிக்க வச்சு, அவனுக்கு வைத்தியம் பண்ணி, சிகிச்சை பண்ணி, அவனுக்கு தெம்பு ஊட்டுற மருந்து டானிக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணவர் சுக்கராச்சார். மிட்ட சஞ்சீவனி வித்யா தெரியும் அவருக்கு. அவர் எல்லாம் பண்ணி அவனை ஒரு ஆளாக்கி அசுரத்தன்மை திருப்பி வர மாதிரி பண்ணி நிறையா எல்லாம் ஜபிச்சு தன் தபப்பிரபாவத்தால் அவனை சூரனாக்கி தபஸ் பண்ண வச்சு ருத்ரன்கிட்டேருந்து அனைத்து அஸ்திரங்களையும் அடைஞ்சு லோகத்துக்கெல்லாம் சுவாமி ஆயிட்டான். என்ன சொன்னார் சுக்கராச்சார்? விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம், அதை பண்ணால் உன்னை யாரும் பதவியிலேருந்து அகற்ற முடியாது, பண்ணுன்ட்டு அவன் ஆரம்பிச்சுட்டான். முழுக்க முழுக்க ரட்சணம் பண்ணுறது, அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறது சுக்கராச்சார். பெருமாள் சொன்னாராம், ஒரு ஒரு நல்ல பெரிய மகர்ஷியாக இருக்கிறவர் ஒரு பிராமணோத்தமன் அவரை காப்பாற்றின்னு இருக்கான். அந்த பிராமணன் இருக்கிற வரைக்கும் நான் கிட்டக்க போக முடியாது, அந்த ரிஷி இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாது. ஆனால் உன் விரதம் வீணாகக்கூடாது. நீ ஆராதிச்சுட்டே இல்லையா, விஷ்ணுவோட ஆராதனை வீண் போகக்கூடாது. திருப்பாப்பாட உற்சவம்னா நல்லா அன்வைக்கணும். விஷ்ணுவோட ஆராதனை வீண் போகக்கூடாது. அதனால என்ன பண்ணுறதுன்னா, உன் தலை எழுத்து இனிமேல் அது என் தலை எழுத்து நிலவர். அது என்ன பண்ணணுங்கிறத நான் யோஜனை பண்ணணுன்னார். நான் யோஜனை பண்ணிக்கிறேன்னார். அதுக்கப்புறம் என்னதான் பண்ண போகிறேன்னா, உனக்கே பிள்ளையாக பிறக்கிறேன்னார்.
உனக்கே பிள்ளையா பிறந்தார், பிறந்த உடனே வளர்ந்துட்டார், உபநயனம் பண்ணார். சாவித்ரியும் சவிதா பிரபீது, சாவித்ரி உபதேசம் பண்ணவன் சவித்ரி தேவதையை உபதேசம் பண்ணா. பிக்ஷாபாத்திரத்தை அம்பிகை இருந்தால், பூமி தேவி பிக்ஷையிட்டா. கர்ப்பம் பவித்திரம் பண்ணுறதுக்கு சப்த ரிஷிகள் கொடுத்தா. அதெல்லாம் எடுத்துட்டார். கமண்டர் எடுத்துட்டார், ஒரு கொடையை எடுத்துட்டார். இங்கேருந்து அவர் கிளம்பி போனார். மகாபலி சக்கரவர்த்தியோட யஜ்யவாடத்துக்கு போகிறார் வாமனர். மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சார்ட்ட போனான். சுவாமி, நீங்கள் தான் பண்ண தபஸே ஒரு உரி எடுத்துன்னு வர மாதிரி இருக்கேனா. பிரம்மர்ஷீனாம் தபஸ் சாட்சாது மன்யே துவாரிய வபுர்தரம். அதுவே வடிவெடுத்த மாதிரி அவ்வளவு ஜோதிஷாக இருக்கா பெருமாள் இல்லையா. ஸ்ரீபாஷ்யத்தில் ஜோதிர் அதிகரணம்னு ஒன்று, ஜோதிஷரணாபிதானாத். அது என்ன சொல்கிறதுனா, ஸ்ரீவைகுண்டத்தில் கூட திவ்ய ஜோதிஷோட ஒரு பரமபுருஷன் ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்காங்கத்தை சொல்லக்கூடியதான ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோடு அங்கே சேவை சாதிக்கிறான்னு சொல்கிற அதிகரணம் அது ஜோதிஷரணாபிதானாதம். அது புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடியது. அந்த வாக்கியங்கள்லாம் எடுக்கிறான். எடுத்துட்டு அதனால் திரிபாதஸ்யாம் தந்திவி திரிபாதூர்த உதயத் புருஷகாங்கிறத எடுத்து ஸ்ரீவைகுண்டத்தில் வசந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோடு பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறத நிர்தாரணம் பண்ணுறான். பிரம்மசூத்திரத்தில் வியாசர் காண்பிச்சதா ஆச்சாரியால் பாஷ்யக்காரன் முதலாளவா தீர்மானம் பண்ணி காமிச்சிருக்கா. இப்போ இந்த பிராமணவனா வரது அந்த மாதிரி ஜோதிஷாக இருக்கார். இவன் போய் சொன்னான். அவர் சொன்னார், சரி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிராமணன் வந்திருக்கான், ஏதோ கேட்க போகிறான், கேட்கறத கொடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். நான் அந்த ஒரு கவிக்கை பார்த்தவங்களாம் சமர்ப்பித்தான். நிறையா தானம் பண்ணிட்டு இருக்கான் யாகத்துக்கு அங்கமாக. உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். உடனே இவர் சொன்னார், தபஸ் பண்ணணும்னா அதுக்கு 3 அடி நல்ல நிலம், 3 அடி பூமி வேணும். தீனி பதானி மயா சம்ஹிதானி, அது அளக்கிறது நான் அளக்கணும். என்னுடைய அது ஆழ்வார் அழகாக சாதிக்கிறது. அந்த வசீகரமான அப்படி இழுக்கக்கூடிய பாசுரம். என்னுடைய பாதத்தால் யானரப்பமூவடி மண் மண்ணா தருகென்று வாய் திறப்ப தானு கேட்டான். தந்த உடனே அவன் சொன்னான், மகாபலி சக்கரவர்த்தி யாகம் நிறையா தானம் பண்ணுறேன். ஒருத்தவன் தான் நிறையா 2 ஏக்கர் வேணும்னா தரேன், 4 ஏக்கர் தரேன், அது தரேன், இது தரேன். நிறையா சொந்தம் கேட்டானா சொந்தத்தை தரேன், வெள்ளி கேட்டால் வெள்ளி தரேன். இத்தனை தானம் பண்ணுறவளுக்கு நடுவில் 3 அடி நிலன்னு கேட்குறியாப்பா. உன் பின்னால் இருக்கிறவன் தான் என்கிட்ட கேட்கறதுக்கு பயந்துன்னு ஓடிடுவான். முன்னால் இருந்தவனுக்கு என்னடா தந்த? 3 அடி நிலம் தந்தார். ஐயோ அவற்றை ஒன்று இல்லாமல் போயிட்டு போகிறதுக்குன்னு கிளம்பி போயிடுவான். நிறையா இருக்கிறவன் பெருமாள். 3 அடி நிலம் கேட்டான் அப்படின்னாக்கா எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க மகாபலி சக்கரவர்த்திக்கு அதுக்கு மேலே தர முடியாது போல இருக்குது. இத்தனை நேரம் நிறையா தந்துட்டு இருந்தான். எனக்கு முன்னால் இருந்த பிரம்மச்சாரிக்கு 3 அடி தந்தான் சுவாமி. ஆயிடுத்து போல இருக்கு பாவம், இவங்ககிட்ட இனிமேல் கேட்டுட்டு இருப்பானே. நம்ம இருந்தோன்னா நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டுற போகிறான்னு ஓடிடும் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி. அவர் சொன்ன 3 அடி நிலத்தில் திருப்தி இல்லாதமோ 3 லோகத்தையும் கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்க. எனக்கு இது தான் போகும், இதுக்கு மேலே எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். பாகவதத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். உடனே சரி அப்படின்னு உடனே இந்தியாவுடைய கூட்டம் தரேன்னா சுக்கராச்சாரியன் நிறுத்துறானார். மாயா மாணவ கோஹரிஹி. வந்திருக்கிறவன் யாருடா தெரியாதா உனக்கு? பிரம்மச்சாரி வேஷம் போட்டுருக்கான் பாரு மாணவகன், மாயா மாணவகன். தன் சங்கல்பத்தால் மாயன கபடமாக உன்னை ஏமாற்றத்துக்காக ஒரு பிரம்மச்சாரியா மாணவகனா அத்தியனம் பண்ணுற பிராமணனா வந்திருக்கான். இவன் விஷ்ணுடா மாயா மாணவகோ கரிஹி. உடனே அவன் சொன்னான், ஏ சுவாமி யாகங்கள் தான் பண்ணுறேன், பண்ணா என்ன பண்ணுறேன்? ஸ்ரீரங்கநாயகா சமேதகா ஸ்ரீரங்கநாதகா இல்லையா, செஞ்சுலக்ஷ்மி நாயிகா சமேதகா லக்ஷ்மீ சிம்மஹா. அதானே சுவாமி. சுப்ரீதகா சுப்ரசன்னோ வரதோ பூத்வா. அவர் சந்தோஷப்படணும், நன்னா சந்தோஷப்படணும். சுப்ரீதகா செய்யறத வச்சுன்னு பிரீத்தி வரணும் அவருக்கு. பிரசன்னகா உடனே முகமலர்ச்சி வரணும். முகமலர்ச்சி வந்து என்ன பண்ணணும்? இதனாலே அவருக்கு மனசில் பிரீத்தி, உடனே முகத்தில் மலர்ச்சி. மலர்ச்சி மட்டும் இல்லாமல் ஆஸ்க் எனிதிங் ஐ வில் இம்மீடியட்லி கிராண்ட். வரதோ பூத்வா 3 அவஸ்தை சொன்னார் இல்லையா? சுப்ரீதா சுப்ரசன்னகா
வரதோ பூத்வா ஏதேஷாம் ஸ்ரோத்ருணாம் சபரிவாராணாம் சவித்திர பந்துவர்கானாம் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாதி சகல சம்பத் சமிருத்தி பிரதோ பூயாதி பவந்தோ மாந்தோடும். ஆசீர்வாதம் பண்ணுறா இல்லையா? இப்போ நீ தானே சுவாமி பெருமாள் திருப்தியாகி எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் தருவான்னு சொல்கிறே, அவனே வந்து என்கிட்ட கேட்குறான், கொடுத்தா என்ன தப்பு? சொன்ன யஜந்தி யஜ்ஞக்ரதுபிர்யமாதிருதாக பவந்த ஆம்னாய விதான கோவிதாக. சட்டங்கள் போடுறதுல கெட்டிக்காராளா யாரு? சுக்கராச்சார் மாதிரி இருக்கிறவா. சுக்கர நீதி எழுதியிருக்கார், மனசாஸ்திரம் எழுதியிருக்கார், நிறைய எல்லாத்தையும் புதுசாக ஏற்படுத்தணும் அப்படின்னா ரூல் போட்டு செய்யக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் சுக்கராச்சார் முதலான ரிஷிகள். அவகிட்ட சொல்கிறான், எங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு டூஸ் டோன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எங்களை நடத்தி வைக்கிறவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த காரியம் ஆரம்பித்தாலும் பகவான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து சொல்கிறேன், பகவான் க்ஷேமப்பிரதோ பூயாதுங்கிறேன். அவனே என்கிட்ட வந்து நிற்கிறான் சுவாமி. யஜந்தி யஜ்ஞக்ருதிபிர்யமாருதாக பவந்த ஆம்னாய விதான கோவிதாக சயேவ விஷ்ணுகு வரதோஸ்து வா பரக. எனக்கு எதிரக்க நிற்கக்கூடிய அந்த வட்டு பிரம்மச்சாரி அதே விஷ்ணுவாக இருக்கட்டும், வரங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷ்ணு வந்து என்கிட்ட கேட்கட்டும். அப்படி இல்லை யாரோ ஒருத்தர் எக்கச்சித்து அவன் இருக்கட்டும், வரதோஸ்துவா பரகா. என்ன பண்ண போதேன்னு கேட்குறீங்களா? யாகம் நடக்கணும்னா தானத்தில் தடை வரக்கூடாது. ததாம் யமுஷ்மை க்ஷிதிமி சீதாம் முனே. அவன் இஷ்டப்பட்டு கேட்குறான், அவன் கேட்குறத கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் குறைய போட்டுதான். அவர் உடனே விடலை. டேய், அவன் ஏமாத்துவான்டா, உலகம் மொத்தத்தையும் உங்ககிட்ட உன்னுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டுமா. அதனால என்ன சுவாமி அப்படின்னா, கொடுக்கணும் எல்லாத்தையும் கேட்கறத கொடுக்கணுமே அப்படின்னா. அவர் உடனே எக்கனாமிக்ஸ்லாம் சொல்கிறார். அதில் அவர் சொல்கிற, ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னா தனக்கு சம்பாத்தியம் வந்து 5 விதமாக பிரிக்கணும், நான் சந்தோஷமாக இருப்பான். எப்படி தெரியுமா 5 விதமாக பிரிக்கணும்? தர்மாய, தர்மத்துக்குன்னு ஒரு பங்கு. யசசே, புகழுக்கு ஒரு பங்கு. இல்லையா? கம்பெனிகள்லாம் இப்போ நிறையா டொனேஷன் தரலான்னு வச்சுருக்கா பாரு. யசசே. அர்த்தாய, மேலே இன்வெஸ்ட்மெண்ட். அர்த்தாய, காமாய, போகங்களுக்கு. ஸ்வஜனாயச்ச, தன்னை சேர்ந்தவாளுக்கு கொடுக்கணும், வேண்டிய வாளுக்கு கொடுக்கணும். 5 காமிக்கிறது ஸ்ரீபாகவதத்தில் ஸ்லோகம். தர்மாய யசசேத்வாய காமாய ஸ்வஜனாயச்ச பஞ்சதா விபஜன் திரவியம் இகாமுத்ரச்ச மோதத்தே. இதெல்லாம் மற்றவாளுக்கு தருதுங்கிறது நமக்கு பின்னால் க்ஷேமத்தை தரும். அதனால் இங்கேயும் க்ஷேமம் வரும், அங்கேயும் க்ஷேமம் வரும்னு அதில் ப்ரொபோர்ஷன் சொல்லலை, பர்சன்டேஜ் சொல்லலை. ஏன்னு கேட்டால் கலியுகத்தில் இந்த பர்சன்டேஜ் 20-20 பிரித்தா கட்டுப்படி ஆகாது. ஸோ 80% காமத்துக்கு நம்ம சௌரியமாக இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம், இதெல்லாம் 96% வைக்கலாம், பாக்கி நாளுக்கும் ஒவ்வொரு %. சரிதானா சுவாமி? அதனால் பர்சன்டேஜ் அவர் காமிக்கல. ஸோ நல்ல எக்கனாமிக்ஸ் பேசியிருக்கிறவர் சொல்லிட்டு சொன்னார், சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா. மொத்த ஐஸ்வர்யத்தையும் விஷ்ணுவிட்ட கொடுத்துட்டு மூடா பத்திஷ்யசே கதம். பூமி கேட்குறான், மொத்த பூமியை எடுத்துட்டான், நீ எங்கடா இருப்பனர்? அதுதான் போடுறது பின்னால், நீ எங்கடா இருப்ப அப்படின்னு கேட்டார். அவன் சொல்லிட்டான், இல்லை சுவாமி, நான் நிச்சயமாக எனக்கு தரப்போகிறேன். நான் இந்தியாவுடைய கூட்டம் தாதபாத்து கொடுத்தான். அந்த சமயத்திலையும் சுக்கராச்சா தடுத்து பார்த்தார் கிண்டியில் போய். ஆனால் பெருமாள் தர்ப்பத்தால் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனை அச்சோ அச்சோன்னு சக்கரத்தாழ்வான் பவித்திரமாக வந்ததான் அப்படி. அதனால் குத்தினர், அவன் கண்ணு போயிடுத்து சுக்கிரன் வெளில வந்து விழுந்தார். உடனே இந்த தீர்த்தம் பாஞ்சுது, அவன் கையில் பாஞ்சு பெருமாள் கையில் கொடுத்தாச்சு. வியாக்கியானம் வந்தால் திருப்பாவை வியாக்கியானத்தில் உலகடந்தான்கிறத வியாக்கியானம் பண்ணச்சேன். மகாபலி கையில் நீர் வார்த்த பின்பு வளர்ந்த கடுமை, அவர் எவ்வளவு வேகமாக வளர்ந்ததுங்கிறத வியாக்கியானங்கள் அனுபவிக்கிறார். பிரம்மா திருவடிகள் விளக்கின நீரும் கூட விழுந்தபடியிலே. தெளிவாச்சு அந்த வியாக்கியான பங்கி. கையில் நீர் வார்த்த பின்பு வளர்ந்த கடுமை.
இவர் கையில் தீர்த்தம் பட்டது தான் இவர் உடனே வளர ஆரம்பிச்சுட்டார். எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் தேகடீச ஸ்துதியில் அனுபவிக்கிறார். பக்த பிரியத்வை ததா பரிவர்த்தமானே முக்தாதிகார விததிஹி தவ பூர்வமாசீர் ஹாராவளி பரமதோ ரசனா கலாபகா தாதா கணஸ்ததனு மௌக்திகரு புரஸ்தே. நீ வளர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வளரும்போது இருக்கக்கூடிய ஃபேசஸ், நிலைகள், அவஸ்தை, அது வளர்ந்த பின்பு எப்படி இருந்தது? நட்சத்திர மண்டலம். நீ வளரும்போது, வளர ஆரம்பிக்கும் போது நட்சத்திர மண்டலம் ஒரு மேல்கட்டின்னு கட்டுவா. பெருமாள் ஏற்ற மண்டபங்களில் அந்த மண்டபத்தில் மேலே ஒரு வஸ்திரம் கட்டியிருப்பா, துணி கட்டியிருப்பா பதவளா. முன்னாடனா தெரை, பின்னாடனா பேக்ரவுண்டுக்கு அதுக்கும் தெரை. இங்கே மேல்கட்டின்னு பேர். மேலே கட்டி இருப்பது மேல்கட்டி. மேல்கட்டிங்கிறது ஒரு வஸ்திரமோ பட்டோ ஏதோ ஒன்று சாத்தியிருப்பா. சில சமயங்களில் புஷ்பாங்கி அப்படின்னா புஷ்பத்திலேயே சாத்தியிருப்பா மேல்கட்டி. மாலைகள் தான் போட்டு அதுவே அலங்காரம் பண்ணி புஷ்பத்தாலேயே மண்டபம் நிர்மாணம் பண்ணியிருப்பாள். அந்த மேல்கட்டி மாதிரி இருந்து தான் நட்சத்திர மண்டலம். ஒரு முத்து விதானம் மாதிரி. முக்தா விதான விததிங்கிறது தான், விதானம்னா மேல்புறம், முக்தா விததி முத்துக்களை பரப்பினர் மாதிரி இருந்தது. முக்தா விதான விததிஹி தவ பூர்வமாசி நட்சத்திர மண்டலம். இவர் வளர்ந்துட்டே இருக்க அது அந்த தலைக்கு மேலே இருந்ததுலேருந்து கழுத்துக்கிட்ட வந்தது. ஹாரா வடிகி ஒரு முத்து மாலை மாதிரி ஆச்சு. ஹாரா வடிகி பரமதோ ரசனா கடாபகா உத்தியானம் ஆச்சான் பெருமாளுக்கு. நட்சத்திர மண்டலம் முத்து பதிச்ச உத்தியானமாக இருந்துதான். இவர் வளர்ந்தது பாருங்கோ. தாரா கணஸ்ததனு மௌக்திகனு புரஸ்தே முத்தாளான சிலம்பு மாதிரி இருந்துதான். அப்புறம் சுவாமி தேசிகன் தேகடீச ஸ்துதியில் வர்ணிக்கிறார். அந்த திருவிக்கிரமாவதாரம் திருக்கோவலூர் பெருமாளை கண்ணனாமும் அனுபவிப்பான். ஆயன்னு அவருக்கு ஒரு பேர், ஆயனான்னு சொல்லுவாள். திருக்கோவலூர் ஆயனார். ஆயனானா கிருஷ்ணன் அர்த்தம். இன்னொரு திருக்கோவலூர் பெருமாள்னா திருவிக்கிரமனை அனுபவிக்கலாம். உலகளந்தருடைய பெருமாள். திருக்கோவலூர் உலகளந்தருடின பெருமாள். திருவிக்கிரமணம் கண்ணனையும் திருவிக்கிரமனையும் சேர்த்து அனுபவிப்பாள் ஆழ்வார். அந்த மாதிரி ரீதியில் சொல்கிறாள். வளர்ந்த பின்பு வளர்ந்த கடுமை பிரம்மா திருவடிகள் விளக்கிற நீரும் கூட ஆழ்வார். திருவங்கமன்னன் பாசுரம்னா ரசம். என்னுடைய பாதத்தால் யானரப்ப மூவடிமன் மன்னா தருகென்று வாய் திறப்ப அத்துணைக்கண் ஆங்கவனும் என்னால் தரப்பட்டதென்றடுமே. அவன் நான் தந்துட்டேன்னா. அத்துணை கண்ணினால் மணிமுடி போய் விண்தடவ. அந்த கணத்தில் இந்த பெருமாளுடைய கிரீடம் ஆகாசத்தை போய் தொட்டுது. விண்தடவ மேலெடுத்த மன்னார் கடைகளற்கால் மூவுலகும் போய் கடந்து அங்கொன்னாவசர சுரங்கச் சிலை நீட்டி மன்னிவகளிடத்தை மாவடியை வஞ்சித்து தன்னுலகமாக்கு வித்ததாளானை. பெருமாளுடைய திருவடியை வந்திக்கிற திருமங்கமன்னன். இந்த திருவடி எப்பேற்பட்டது? மாவடியை வஞ்சித்து தன்னுலகம் ஆக்கு வித்ததாள் எம்பெருமானுடைய திருவடியினர். எப்படின்னு சொன்னால் அவன் தந்தேன்னு சொன்ன உடனே வளர ஆரம்பித்தார். ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தன்னும் வாழுமெழ அந்த மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறேன்னு ஆரம்பித்ததான். அதை பார்க்க வியாக்கியானம் பண்ணுறா பெரியவா. அன்னி உலகம் வளர்ந்தானே சொல்கிறது. அது வியாக்கியானம் பண்ணுறா. மகாபலி தானபதம் பெற்றோம் என்று இருமாந்திருந்தான். அப்பவும் அவனுக்கு கர்வமா. என்னென்னா தானம் கொடுக்குறோம் எத்தனையோ பேருக்கு. பெருமாளே நம்மக்கிட்ட தானம் வாங்கிடாத. என்ன அவாப்த சமஸ்தகாமன் எங்கிட்ட தாடான்னு கேட்டு எங்கிட்ட தானம் வாங்கினான். தானபலம் பெற்றோம் என்று இருமாந்திருந்தான். தானங்கள்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல்வானாம்? என்ன நமே நமஹா நமமா அச்சுத பிரியதாம் பலம். அந்த அச்சுதனே தானம் வாங்கிட்டு இருக்கான். இதை விட என்ன வேணும் பெருமைனா? தானபலம் பெற்றோம் என்றிருமாந்திருந்தான். விந்தியாவடி கூத்து கண்டிருந்தாள். விந்தியாவளி அப்படி பக்கத்தில் நின்று தண்ணியை சேர்த்துட்டு வேடிக்கை பார்த்தாலாம். திடீர்னு இந்த பிள்ளை எதில் இன்னும் பெருமை வளர்றதே, எங்கேயோ போகிறதே தடையெல்லாம். திடீர்னு கிரீடங்க தான் வந்துடுத்தியா இருக்கு.
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாளே, என்னமோ சப்தங்கள்லாம் கேட்கதே போற்றி போற்றின்ட்டு அப்படின்னு விந்தியாவளி ஒரு கூத்து கண்டிருந்தாள். திடீர்னு ஏதோ பிரிஷா வளர்ந்த மாதிரி பிரமிச்சு போய் பார்த்தாலாம் விந்தியாவளி. தேவர் இந்திரன் இழந்த ராஜ்யம் மீட்க பெற்றோம் என்று இருந்தான். நம்முடைய ராஜ்யம் நமக்கு கிடைச்சிடுச்சு. பெருமா சுவாதீனமாக்கினது எதுக்கு? இந்த இடம்னு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு. நமக்கு கிடைச்சதுன்னு இருந்தாலாம். காடு மேடுகளை எல்லாம் கடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவாரில்லை அன்றி உலக வளர்ந்தாய் அடி போற்றி. அங்கே வியாக்கியானம் பண்ணுறான். அன்னைக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு ஆள் இல்லை, இன்றியாம் வந்தோம் அடி போற்றின்னு வியாக்கியானம் பண்ணுறான். அந்த மாதிரி அதிமானுஷ சேஷ்டிதான். திடீர்னு யாராவது பண்ண முடியுமா சுவாமி? இது 3 அடி வாங்கிட்டு திடீர்னு அடக்க முடியுமாண்ணா? திருக்குறந்தாண்டவன் ஒரு உத்தாந்தம் சொல்லியாகும். என்ன அப்படின்னா, கிராமங்களில் சர்வேயர் உண்டு அளவு. அதாவது ஒரு வீடு கட்டச்சேன் இல்லைன்னா அதை திருப்பி ரீமாடல் பண்ணச்சேன்னா அதை அளந்து இத்தனை அடி இருக்குங்கிறத கணக்கு காமிக்கணும். கட்டாயமாக காமிச்சானோ அது முன்னால் அளந்து எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட அப்பப்போ அதை திருப்பி சரி பண்ணிக்கணும், கேட்டுக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். ஒருத்தர் போய் தான் ஏதோ காரியம் பண்ண வேண்டியிருந்தது, சர்வேயற்ற போனார். ஆற்ற அளவு பண்ணணும், அது கொஞ்சம் எடுத்து அந்த பூமி பக்கத்துக்கு ஏதோ கேட்கலாம், காடி மண்ணை இருந்தது, அவன் இத்தனை வரைக்கும் இருந்துங்கிறான், பார்த்து அளக்கணும்னா அதுக்கு என்னப்பா வரேன், அதுக்கு ஏதோ பணம் தரணும், அதை தந்துட்டேன்னா பண்ணிடுறேன்ட்டார் அவர். அவர் சொன்னார், எதுக்கு பணம் அப்படின்னார். கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது நான் கட்டிடுவேன், வரியெல்லாம் கட்டிட்டுருக்கேன், எங்கிட்ட எதுக்கு பணம் கேட்குறேன். அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், பணம் தந்தால் நான் வந்து பண்ண முடியும்னா. உங்களுடைய காரியம் தானே அது, நீங்கள் தானே அடந்து தரணும், வந்து அடந்து தாங்கோன்ட்டார். சரிப்பா அப்படியே பண்ணுறேன் வரேன்ட்டார் அவர். மறுநாள் தன்னோட பியூனை அழிச்சின்னு வந்தார். அவன் அந்த சங்கிலி ஒன்று வச்சு அடப்பாளான். அவன் அந்த சங்கிலியை கொண்டு வந்தான், அவன் அளந்தான். பார்த்தா இவர் வீடு இந்த மாதிரி இருக்கோ, இவர் என்ன கிளைம் பண்ணுறோ அதை விட 2 அடி குறையிறது 2 பக்கம். இதுதான்ப்பா ஒன்று அப்படின்னா. என்ன சார் இது ரெக்கார்டில் இருக்குது, இதுலேருந்து அது வரைக்கும், இந்த கல்லேருந்து அந்த கல் வரைக்கும் உன் கண்ணுக்கு எதிர்க்கத்தானேப்பா எடுக்கிறேன், இவ்வளவு தான்ப்பா உன்னோட இடம், யாரோ உனக்கு தப்பாக எழுதி தந்திருக்காப்பா, நீ அதை குறைச்சி இந்த இடத்துல கதை போட்டுடுறேன், நீ மேலே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு. இல்லை சார் ரெக்கார்டு இருக்குது, நான் மேலே ஏதாவது பேசுகிறேன். சரி நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாரோ. நீ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், அவன்கிட்ட சொன்னான், எங்கள் வீட்டில் பெரிய பழைய டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்குது, இவ்வளோ தூரம் எனக்கு வரணும், அவரும் 3 அடி குறைச்சி தான் அளக்கிறேன், என்னன்னு தெரியலை, ஆனால் கண்ணுக்கு எதிர்க்க கரெக்டாக அளக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னா. அவன் சொன்னான், அவர் ஏதோ பணம் கேட்பதேடா, அதை தந்துட்டா சரியாக போயிடுமேடா அப்படின்னா. இல்லையே நான் பணம் தரேன், நான் இதுக்கு பணம் தரணும், நான் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவனும், நான் இதுக்குப்பா பணம் தரணும், என்னோட இடம் நான் கேட்குறேன், அது அளந்து தர்றது அவர் டியூட்டி. சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத, இல்லை நான் செட்டில் பண்ணி தரேன் உங்களுக்கு. சரி நீ செட்டில் பண்ணி, எனக்கு எப்படியாவது இடம் கரெக்டாக வரணும். இவன் போனான் பேசினான், நீ இதெல்லாம் கவலைப்படாத, அவன் பணம் தரலைன்னா நான் பணம் தரேன், நீ வந்தாத அப்படின்ட்டான். மறுநாள் அவர் வந்தால் அளந்து தந்தால் கரெக்டாக போயிடுது. அவர்த்தையே கேட்டான், நேற்று கலந்துங்க குறைச்சதாக இருக்குது, இன்றைக்கி வந்தால் கரெக்டாக இருக்குது, எப்படி சார் அப்படின்னு. உடனே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இல்லையா, விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அவர்த்தையே கொஸ்டின் பண்ணான், அது வரப்பா உன் கண்ணுக்கு எதிரக்க தான் நேற்றியும் அளந்தேன், குறைச்சலாக இருந்தது, இன்றைக்கும் உன் கண்ணுக்கு எதிரக்க அளக்கிறேன், சரியாக தானே இருக்குது, நான் சரியாக தானே சொல்லியிருக்கேன், என்ன சார் எனக்கு புரியுது அப்படின்னா. வேறுப்பா நான் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுவிட்டேன், டாக்குமெண்ட்டை வந்து வாங்கிட்டு போய்ட்டுட்டேன். சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த தன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டான், என்னப்பா அது நேற்றுக்கு அவர் வந்தார் குறைச்சால் இருந்தார், நீ என்ன பண்ண, நிறையா வந்துட்டு எப்படி கரெக்டாக வந்தது அப்படின்னா. ஒன்றும் இல்லைடா, அவள் 2-3 சங்கிலி வச்சுருப்பா, யார் பேசுகிறானோ கொடுக்குறவனுக்கு ஒரு சங்கிலி, கொடுக்காதவனுக்கு ஒரு சங்கிலி, அந்த சங்கிலி எனக்கு தெரியும் அளக்கிறது, ஆனால் நீ அவனை விரோதிச்சுட்டா உன் இடம் போயிடும், யார்கிட்ட எப்படி காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னா. இந்த மாதிரி என்னுடைய பாதத்தால் யானரப்பமூவடிமண் மண்ணா தருகின்ற, அதுதான் அவர் முதலே இப்போ போட்டார். மத்பத என்னுடைய பாதத்தால் யானரப்பனர், என் பாதத்தையும் வச்சு இன்னும் தரக்கக்கூடாது, நானே அளக்கணும், அப்போ தான் அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலான அப்படி மாதிரி பெரியவா சொன்னால். அதனால இந்த எம்பெருமான் அப்போ இவன் ஏமாத்தத்தானே ஏமாத்தினான், ஏமாத்திரமனை பாடி நல்லது வருவானா, உத்தமன் பேர் பாடினான், ஓங்கி உலகளந்தான் உத்தமன்னு நாச்சியார் சொன்னாடேனா. ஏன்பா இந்த அளந்தத்தால் அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா?
இன்னொரு 10 பங்கு சக்கரங்கள் சாப்பிட முடியுமா? ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. அவங்கிட்ட அளந்து காமிச்சுட்டு இப்படியே இந்திரனுக்கு தரப்போகிறான். யாருக்காக பண்ணான்? பதார்த்தமாக பண்ணான். உலகத்தில் அதமாதவன் மட்டமானவன் நடுத்தரம் உத்தமன் 4 வெரைட்டி இருக்குது. யார் அதமாதமன்னா தனக்கும் கெடுதல் பண்ணு மற்றவனுக்கும் கெடுதல் பண்ணால் அவன் அதமாதவன். சரிதானா? இன்னொருத்தன் மற்றவனுக்கு கெடுதி வந்தாலும் தனக்கு நல்லது பண்ணிட்டா அவன் அதமன். மற்றவாளுக்கு கெடுதி வரக்கூடாது, நம்ம காரியம் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் பண்ணிட்டா அவன் மத்தியமன். தனக்கு கெடுதி மற்றவாளுக்கு நல்லது பண்ணிட்டா அவன் உத்தமன். இந்த சகல லோகத்துக்கும் சுவாமியாக இருக்கிற பெருமாள், ஐஸ்வர்ய தேவதையாக இருக்கிற லக்ஷ்மியை திருமார்பில் வச்சுருக்கிறவன் ஒருத்தங்கிட்ட போய் யாஜிக்கணும்னு நினச்சாம்பார். ஒரு கவி சொன்னார், பெருமாள் எப்படிடா வாமனன் ஆனார்? சங்கல்பிச்சதானா? சங்கல்பிக்கிறையான். யாச்சகம் வாங்கணும்னு நினைச்சதான் உடனே உடம்பு குறுகிட்டான். அவருக்கு நினைச்சாதே குறுகிடுமா, கெஞ்ச வேண்டியதாக போயிடுமா, அந்த மாதிரி ஆயிட்டாருங்கிறான். அது இன்னொருத்தருக்காக காரியம் செய்தான். தனக்கு ஒரு குறைவு வரதேன்னு நினைக்காம ஊரில் இருக்கிறவன்னா பெருமாள் ஏமாத்துக்காரன்னு சொல்லுவான் பாரு. அதை பற்றி கவலைப்படாமல் இந்திரன் காரியத்தை பண்ணால் உத்தமன் பேர்வாடின்னு சொன்னாலும் வியாக்கியானம் பண்ணா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி அஷ்டாவதாரத்தோடு இருக்கிறதால வாமனனை பாடுறான். அது மட்டும் இல்லை, பாகவதத்தில் ஸ்ரீபாகவதத்தில் எந்த காரியங்கள் பண்ணாலும் திரிவிக்ரமாவதார சரித்திரத்தை பேசினால் அது அந்த காரியத்துக்கு ஒரு நிறைவை தரும்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. கிரியமானே கர்மணீதம் தெய்வே பித்ரேத மானுஷே உருக்கிரமஸ்ய சரிதம் தத்தேஷாம் சுகுதம் விதுகுன்னு ஸ்ரீபாகவதத்தில் இந்த அவதார விருத்தாந்தமான உடனே ஒரு ஸ்லோகம் இருக்குது. செய்யக்கூடிய காரியங்கள் கிரியமானே கர்மணி தெய்வே பித்ரேத மானுஷே, தேவ சம்பந்தி மனுஷ சம்பந்தி, அதே மாதிரி பித்ரு காரியங்கள். அதில் உருக்கிரமஸ்ய சரிதம் திரிவிக்ரமாவதார வைபவத்தை சொன்னால் தத்தேஷாம் சுகுதம் விதுகு, அந்த காரியம் ஒரு பெருசின புண்ணியத்தை கொடுக்குங்கிறது சொல்கிறாள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இவள் ஒரு நல்ல காரியம் பண்ணுறாள். இதில் திரிவிக்ரமனை பேசினா அது அந்த காரியத்துக்கு ஒரு நிறைவத்தரன். அதனாலே ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். இதை ரதத்தை பூர்த்தி பண்ணோமானால் தீங்கில்லாதபடிக்கு நாடெல்லாம் ஒவ்வொரு மாதமும் மும்மாறி பொழியும். அதை பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. 9 நாள் வெயில் 1 நாள் மழை, 9 நாள் வெயில் 1 நாள் மழை, 9 நாள் வெயில் 1 நாள் மழை. ஸ்ரீமுஷ்டம் பெரியாண்டவன் சாதிச்சாகவும் நிகாமே நிகாமே நப்பஜன்யோ வருஷத்தின்னு வாக்கியம் எடுக்கிறான். இந்த நிகாமே நிகாமேங்கிறதுக்கு நீங்கிறது கங்க சங்க டன தன, அந்த நீங்கிறது 10வது எழுத்து, அந்த 5 எழுத்தாக சேர்க்க 0வை சொல்லுவோம். நீங்கள் 0, கங்கிறது முதல் எழுத்து, ம அப்படிங்கிறது ஒன்று, நிக்காமேங்கிறது நீ காணா 10 நாள் இல்லையா, அதில் ஒரு கதம்ங்கிற அர்த்தம். மேங்கிறது சப்தமிக்காக வந்தது. 10 நாளைக்கு ஒரு மழை, நிக்காமே நிக்காமே, 10 நாளில் ஒரு முறை, 10 நாளில் ஒரு முறை, பத்யன்யோ வருஷத்தி. ஆண்டவன் நிர்வாகம் பண்ணி ஆகும். வியாக்கியானம் எடுத்துருக்கா. அதை இந்த மாதிரி மேதமேட்டிக்கலாகவும் அந்த ரீதியில் நிர்வாகம் பண்ணது ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனுடைய தனிச்சிறப்பு. சுவாமி கேட்டுப்பார், முகுந்தாச்சாரியர் பாதுகையில் கூட எழுதியிருக்கேன். நிகாமே நிகாமேன பத்யன்யோ வருஷத்தின்னு 10 ஆதம் மும்மாரி, 9 நாள் வெயில் 1 நாள் மழை, 10 நாளில் ஒரு மழை, மாதம் மும்மாரி. அது தீங்கு இல்லாதவன் பெய்ய வேணும். நிறையா மழை பெஞ்சாலும் கஷ்டம், மழையே இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம். அதுதான் சொன்னால் வறட்சி கேடின்றி வெள்ளக்கேடின்றின்னு வியாக்கியானம் பண்ணுறான். வெள்ளமும் ஒரு கேடு, வறட்சியும் கேடு. அதுதான் தீங்கு. தீங்குங்கிறது கேடு, நமக்கு கெடுதல் தரக்கூடியது கேடு. வறட்சிங்கிறது ஒரு கேடு, வெள்ளம்ங்கிறது ஒரு கேடு. ரெண்டுமே இல்லாமல் மழை பெய்யணும்னு வியாக்கியானம் பண்ணான். வெள்ளக்கேடின்றி வறட்சி. ரகுவம்சத்தில் வியாக்கியானங்கள் எடுக்கிற 6 பாதைகள்னு. பயிர்களுக்கு பாதங்கச்சே அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, நிறையா அந்த புல்லெல்லாம் வளருது, அதுவும் தடையது. அதே மாதிரி பிராணிகளோட ஹிம்சை, மாடு சாட்டு விடுறது, அதே மாதிரி எலி எடுத்துன்னு போயிடுறது, மொத்தத்தையும் அபகரிச்சு விடுறது, இதெல்லாம் பயிர்களுக்கு பாதைன்னு அது சொல்கிறான். இதி பாதைகள்னு அது இல்லாமல் இருக்கணும். அதை சொல்கிறால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. 3 தான் மழை பெய்யணும். அதனாலே
ஊருக்குள்ளே சமிருத்தி, நாட்டு கிராமத்தில் வெளியில் சமிருத்தி, உள்ள சமிருத்தி. வெளி சமிருத்திங்கிறது பயிரோட சமிருத்தி, உள் சமிருத்திங்கிறது ஊருக்குள்ள பசுக்களுடைய சமிருத்தி. அது ரெண்டையும் நாச்சியார் நன்கு சொல்கிறான், வியாக்கியானம் பண்ணுறார். ஓங்கு பெரும் சென்னரோடு கயறுகளை, தானியங்கள் நன்னா வளர்ந்துருக்கான், அந்த வளர்ச்சியை சொல்கிற. விடிவோரே நட்டு ஞாயிறு பற்ற போது பார்த்தால் கைகவித்து பார்க்கலாம்படி இருக்கும்னா சொதச்சேன். விடிவோரேனா பொழுது விடியும் போது நட்டு, ஞாயிறு பற்ற போது அஸ்தவனம்னு சில அர்த்தம், ஞாயிறுனா கண்ணுக்கு சூரியன் பற்ற உடனேன்னு ஒரு அர்த்தம். கைகவித்து பார்க்கலாம் அப்படின்னு இப்படி வச்சுன்னு பார்க்கணும். அவ்வளோ ஓங்கிடுமா இது பயிர், அவ்வளவு சமர்த்தியாக இருக்கும் திருவாய்ப்பாடியிலன்னு சொல்கிறான். ஓங்கு பெரும் சென்னரோடு கயறுகளை, கயல்னா மீன் துள்றதான், மீன் தண்ணி கூட போகத்தானே போகணும். பயிர்களுக்கு நடுவில் தண்ணியோட தண்ணியாக மீன் வந்துடுமா. அந்த பயிர் நன்னா புஷ்டமாக வளர்ந்ததுன்னா அந்த பயிர் எடுக்கிற அது அப்படியே போக முடியாது. இந்த பயிரும் அப்படி தடிமனாக இருக்கும், அடுத்த பயிரும் தடிமனாக இருக்கும், மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மீன் குறுக்க போகிறதுக்கு அந்த இடம் போகாது. அது என்ன பண்ணுமா, சட்டுன்னு துள்ளி அண்ணண்ட போகுமா. கயல் உகலை துள்ளி சஞ்சரிக்கன்னு வியாக்கியானம் பண்ணுறான். அவ்வளவு சமிருத்தி, பயிர்களுடைய சமிருத்தி நிறைஞ்சிருக்கும் திருவாய்ப்பாடியிலன்னு நாச்சியாரம் சந்தானம் பண்ணுறான். ஊர் எங்கும் நாடெங்கும் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூத்ததான குவளைய புஷ்பம், கருணைதல் புஷ்பம், குவளைய புஷ்பம் அழகானன்னு அர்த்தம். பூங்கத்துக்கு தர்சனீயமானன்னு வியாக்கியானம் பண்ணுறான். தர்சனீயம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற புஷ்பம். புஷ்பம்னா அது ஒரு பார்க்க அழகாக இருக்க முடியும், அதுவும் அந்த செடிகளில் இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதை சொல்கிற. தர்சனீயமான குவளைய மலரிலே, குவளைய புஷ்பத்திலே பொறிவண்டு நிறம் நிறைந்த வண்டுன்னு வியாக்கியானம் பண்ணுறான். நல்ல நிறமுள்ள வண்டு, கண் படுப்ப, அது உள்ளுக்குள்ளே போகுமா, அதெல்லாம் வியாக்கியானம் விஸ்தாரமாக. ராஜகுமாரன் ராஜகுமாரி, டோலாயமான ராஜகுமாரன் ராஜகுமாரி, ஊஞ்சலில் ராஜகுமாரனும் ராஜகுமாரியும் யுவாவாக இருக்கிறவா ஊஞ்சலாடுற மாதிரி இருக்குமா. அந்த பயிர்களுக்குள்ள நடுவில் இருக்கிற குவளைய புஷ்பத்தில் வண்டு போன உடனே அந்த குவளைய புஷ்பம் மூடின்றுமா. அந்த காற்றுல பயிர்கள் அசையும் போது இந்த வண்டு உள்ளே உட்காந்து தேனருந்தும் போது அந்த பயிர் அசையும் போது கூட பெண் வண்டும் கூட இருக்குமா. ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது யுவாவான ராஜகுமார ராஜகுமாரி அந்த தம்பதிகள் டோலாயமானமாக ஊஞ்சலாடுறது மாதிரி அதுக்கு இருக்குமா. வர்ணிக்கிறா பெரியவா, வர்ணிக்கிறவா நல்லா சுத்த பிரம்மச்சாரிகள், அவள் வர்ணிக்கிறா ஆச்சாரியா. அந்த மாதிரி சுகத்தை பார்த்துட்டு ரெண்டும் கட்சின்னு படுத்துன்னு தூங்கிடுமா. தூங்கிண்டா திடீர்னு குவளைய புஷ்பம் மூடின்றுமா. கொஞ்சம் நேரம் கழித்து அது மூடின்னு விடுத்துனா அதுகள் ரெண்டும் ரொம்ப நேரம் அசந்து தூங்கிட்டு, அது மதுமயக்கத்தில் தூங்கிட்டு திருப்பி எழுந்திருக்கும் போது பார்த்தா வெளியில் வர முடியாதான். உடனே இது ஆண் வண்டு சொல்லுவான், நீ என்னை இழுப்பாமல் விட்டுட்டியேன்னு சீருபாரானிற்கும்னு வியாக்கியானம் பண்ணுறான். கோபிச்சுக்குமா தம்பதிகளுக்குள்ள, கோபிச்சுக்குமா. அது உடனே அந்த பெண் வண்டு சொல்லும், நான் அசந்து தூங்கிட்டேன், நீ என்ன எழுப்பத்துக்கிறேன் அப்படிங்குமா. சீருபாரான்னு ரொம்ப அழகான வியாக்கியானம். அதெல்லாம் அவ்வளவு போகல. நம்ம பொறிமண்டு கண்படிப்பாங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறான். தேங்காய் அதே இது பயிரோட சமிருத்தி. அதற்கு மேலே ஊரில் சமிருத்தி, பசுமாடுகள் நல்ல புஷ்டமாக வளர்ந்துருக்கான். அதுகளுக்கு அந்த காம்புகள் மடி பெரிசாக இருக்கான், நிறையா பால் ஏற்பட்டு அது மடி பெருத்து இருக்குது. அதை பால் இது பண்ணணும், அவன் கோணால் அதை கறக்கணும். அவன் எப்படி கறக்கிறான், எடையை எப்படி கறக்கணுங்கிறத வர்ணிக்கிறாள் நாச்சியா. தேங்காதே புக்கிருந்து தேங்காதே தயங்காத, என்னடாது மாடு இது எப்படிடா கறத்துக்க முடியும்னு தேங்காதே, தான் அசந்து போகாமல் புக்கு இருந்து அந்த மாடை கறக்கிற விதத்தில் கறக்கணும், இல்லைன்னா அது உதைக்கணும். அந்த மாதிரி புக்கு இருந்து நன்கு அமர்ந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க, நன்கு வாகா இருக்கக்கூடிய அந்த காம்புகளை நன்கு பற்றி நன்கு இழுக்க, அப்போ தான் பால் வரும். பற்றி வாங்க அந்த பசுக்கள் என்ன பண்ணுறது, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரு தாரை ஒரு குடம் நிறையும்படின்னு வியாக்கியானம் பண்ணுறான். ஒரு தரம் காம்பை வலித்து இழுத்தானா, ஒரு குடத்தை வச்சிருந்தா
அந்த தாரையிலேயே அந்த குடம் விடுமா. அவ்வளவு வருஷிக்குமா அந்த பசுமாடுகள் பாலை அவ்வளவு வருஷிக்கும்னு வர்ணிக்கிறார் வியாக்கியானத்தில். சீர்த்தமுடை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். வியாக்கியானம் என்றா குடம் இடுவார் தாழ்வே என்று பசுக்களின் தாழ்வில்லை. அது நிறையா கீழே போயிடுமா. ஏன்னா இந்த குடத்தை வச்சு அந்த குடத்தை வாங்கணும். அந்த மாதிரி நம்ம சட்டுன்னு சொல்கிறதா இருந்தால் பைப்பில் தீர்த்தம் பிடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பஞ்ச காலத்தில் பைப்பில் தீர்த்தம் பிடிக்கச்சே ஒரு குடத்தை இன்னண்ட வச்சுட்டு அந்த தாரை கீழே போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் இழுக்கச்சே அந்த தாரை அடுத்த குடத்தில் இது இன்னண்ட வதச்சே அடுத்த குடம் அங்கே போயிடணும். அதோட வாய் பைப்புக்கு கீழேங்கிறவங்க அதுதான் நமக்கு தெரியும். அது திருவாய்ப்பாடியில் பசுக்கள் அந்த மாதிரி நிறையா பால் தந்ததுன்னு நாச்சியார் சொல்கிறான். தேங்காதே புக்கிலிருந்து சீத்தமழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். இடையர்களுக்கு வெல்த் எப்படி கணக்கு, இன்கம் டேக்ஸ் அப்படின்னா எத்தனை பசுமாடு, எத்தனை எரும மாடு, எத்தனை ஆடு இருக்குங்கிறது நந்தகோபருக்கு முத்திரமும் உண்டேன்னு வியாக்கியானம் பண்ணுறான். பசு எருமை ஆடுகள் இருக்குமா வாங்கிட்ட வளர்ப்பான். அது எத்தனை இருக்குங்கிறத வச்சு அவன் பெரியவன். யார் தான் லீடர் ஆகணும்னா யார்கிட்ட அதிக பசு அதிக எருமை அதிக ஆடு இருக்கோ அவன்தான் தலைவன் இல்லையா, அவன்தான் அங்கே லீடர் ஆகணும். அதுக்காக நிறையா போட்டி போட்டுன்னு வளர்ப்பான். அந்த மாதிரி சொல்கிறாள். அந்த பசுக்கள் நீங்காத செல்வம். பசுங்கிறது ஐஸ்வர்யத்துக்கு அடையாளம். அது நிறைந்திருக்கும் திருவாய்ப்பாடியில் நாம் ரதம் பூத்தி பண்ணான்னு இந்த பாசுரத்தாலே சொல்கிறாள் நாச்சியார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம் பாவை கிச்சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னரூடு கயறுகள பூங்குவடை போரில் பொறிவண்டுகள் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேதோர் எம்பாவாய் அப்படின்னு விரதம் பூர்த்தி பண்ணால் வரக்கூடிய பலனை பேசினா. நாளைய தினம் பர்ஜன்ய தேவன் எதிரக்க வந்து நின்னானாம் மழைக்கடவுள். அவனிடத்திலே இவ்வாறு மழை பெய்ய வேணுங்கிறத நாச்சியார் ஆழ்மழைக்கண்ணா பாசுரத்தில் சொல்ல போகிறாள், உபதேசிக்க போகிறாள். பாசுரத்தில் அனுபவிக்க போகிறாள். கவிதார்கே சிம்மால்யான் சுவாமி சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமத்தை விட்டு சித்தார் ரமணோனந்த நகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் சிவத்தை கோதாய் ஆழ்வாதம் பெருமானாசிகாது உப்பதில் வேண்டும்படியாந்திர விடிகளே சரணம்.